இருக்கும்படியாய் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். கண்களை மூடி, ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் நான் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறேன், நீங்கள் என் கூட பேசுங்க, நீர் என்னோடு கூட இடைப்படும் அப்படின்னு சொல்லுங்கள். என்னோடு கூட இடைப்படுங்க ஆண்டவரே, எல்லாரும் சொல்லுங்கள். அப்படின்னா தான் ஆண்டவர் உங்களை இருதயங்களை திறப்பார். பலவிதமான சூழ்நிலைகளில் நீங்கள் வந்து உட்கார்ந்துருக்கலாம், பலவிதமான நெருக்கங்கள், பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான எண்ணங்கள், எண்ண ஓட்டங்களில் வந்து உட்கார்ந்துருக்கலாம். அதோடு வந்து உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம்னா உள்ளே அது இறங்கவே இறங்காது. உங்களுடைய இருதயங்கள் திறக்கப்படணும், உங்கள் சிந்தைகள் கொஞ்சம் அப்படியே ஓப்பன் ஆகணும். எல்லா கவலைகளையும் மறங்க, எல்லா காரியங்களையும் மறந்து, ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் நான் வந்து உட்கார்ந்துருக்கிறேன், நீங்கள் என் கூட என்ன பேசுவீங்க அப்படின்னு நான் கேட்பதற்கு நான் ஆவலாய் வந்து உட்கார்ந்துருக்கிறேன். இந்த காலை நேரத்தில் என் இருதயத்தை நாங்கள் திறக்கிறேன், இந்த காலை நேரத்தில் என்னுடைய மனதை நான் திறக்கிறேன், கொஞ்சம் ஓப்பன் ஹார்ட்டடாக மாற விரும்புகிறேன், என் இருதயத்தில் நீங்கள் இடைப்பட நான் விரும்புகிறேன், சகல விதமான கவலைகளை நான் கொஞ்சம் மறக்கிறேன், எல்லாவற்றையும் நான் கொஞ்சம் மறந்து உங்களுடைய சமூகத்தையே நான் நாட வந்திருக்கிறேன், என் கூட பேசுங்க டாடி. ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். இந்த காலை நேரத்தில் எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க, எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க, எங்களோடு கூட பேசுங்க. எங்களுடைய இருதயங்கள் திறக்கப்படட்டும். தொடர்ந்து தேவ கிருபைகளை நடத்தட்டும். இயேசு மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாள்லேயும் ஒரு செய்தி, இது வழக்கமாக சுருக்கமான செய்தின்னு சொல்லுவேன், ஆனால் இது சுருக்கமான செய்தி அல்ல. ஆனால் இதை எந்த அளவுக்கு போகுதோ அந்த அளவுக்கு நம்ம டைமுக்குள்ளே முடிப்போம். ஒருவேளை அது முடியல அப்படின்னா நம்ம இதை அப்படியே அடுத்த வாரமும் இதை நான் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த செய்தியை நான் கொஞ்சம் வேகமாக பரபரப்பாக நான் கொஞ்சம் போய் முடிக்கணும் அப்படின்னு நான் விரும்பலை. இதை நான் கொஞ்சம் மெதுவாக நிதானமாக இந்த செய்தியை உங்கள் மத்தியில் நான் கொடுக்கணும் விரும்புகிறேன். ஏன்னா இதில் நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டு தேர இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பைபிள் ஸ்டடிலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய் முடித்தோம் இல்லையா? நேற்று வேறு வழியே இல்லை, அதை முடிக்கணும், வேறு சாப்டருக்கு போகணும் அப்படிங்கிறனால கடன்னு அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நேரம் இல்லாதனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய் முடிச்சுமே 9 மணி ஆயிடுச்சு இல்லையா? ஆமாம். அதனால் இன்றைக்கி இதை கொஞ்சம் ரொம்ப பொறுமையாக நம்ம நிதானமாக பார்க்க இருக்கிறோம். சரியா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 25வது வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 29, 25. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? டிவியில் சீக்கிரமாக போடுங்க. டிவியில், மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இதில் இந்த 2வது பகுதி நமக்கு எல்லாருக்கும் பிடிக்கும், அப்படிதானா? என்ன பகுதி? கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில். இதை வச்சு தான் பிரசங்கமும் நம்ம கேள்விப்படுவோம், பிரசங்கியார்களும் இதை வச்சு தான் பேசுவாங்க. இல்லை வீட்டில் ஏதாவது வசன போர்டு ஏதாவது போடணும்னா இந்த 2வது பகுதியை மாத்திரம்தான் போர்டும் பிரிண்ட் பண்ணி நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம், தொங்க விடுவோம், அப்படிதானா? அது நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த முதல் பகுதியை நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி அதை தான் நம்ம பேச போகிறோம். இந்த முதல் பகுதியை பாருங்கள். மனுஷனுக்கு பயப்படும் பயம் என்னத்தை வருவிக்கும்? கண்ணியை வருவிக்கும். இதை நம்ம பெரிய அளவில் பேசுறது இல்லை இல்லையா? இதை நம்ம வீட்டில் தொங்க போடுறது இல்லை. ஆனால் இதில் ஒரு பெரிய ஆழமான சத்தியத்தை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம். கவனிங்க, இந்த பயம் அப்படிங்கிறது பாவத்திற்கு ஒரு காரணமாகவும் அமைந்து விடுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். முதலாக மனிதன் உருவாக்கப்பட்ட பொழுது, சிருஷ்டிக்கப்பட்ட பொழுது, அங்கே அவன் பயத்தோடு, பயத்தின் சுபாவத்தோடு அவன் உருவாக்கப்படவே இல்லை. கவனிக்கிறீங்களா? அவனுக்குள்ள இயற்கையாகவே பயத்தின் சுபாவத்தை வைத்து ஆண்டவர் சிருஷ்டிக்கவோ படைக்கவோ இல்லை. அவன் அங்கே பயத்தோடு உருவாக்கப்படவில்லை. முதலாவது மனிதனுக்குள்ள ஒரு பயம் எப்பொழுது வந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவனுக்குள்ள அந்த ஃபீல், அந்த ஃபியர்ஃபுல்லான ஒரு ஃபீல் எப்போ வருது அப்படின்னா, அவன் பாவம் செய்த பொழுது தேவனை சந்திப்பதற்கு முதலாக பயந்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. பயந்து தன்னை என்ன பண்ணுறான்னா, செடிகளுக்கு பின்னாடி போய் என்ன பண்ணுறான்னா தன்னைத்தானே ஒழித்து கொள்கிறத பார்க்குறோம். இது கர்த்தர் கொடுக்கல. கவனிக்கிறீங்களா? அவன் முதலாக பாவம் செய்த பொழுது பயம் அவனை பற்றி பிடிக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய தேவன் வசனம் சொல்லுது, நமக்கு பயமுள்ள ஆவி, ஸ்பிரிட், பயமுள்ள ஆவியை கொடாமல் என்ன சொல்லுது? பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள நல்ல ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்கள் நானும் வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ பயம் அப்படிங்கிறது ஆண்டவர் உண்டாக்கினதல்ல, அது மனுஷனுடைய பாவத்தினால, மனுஷன் செய்த தவறினால அவனுடைய வாழ்க்கைக்குள்ளாக வந்தது. இதில் முதல்ல நீங்கள் நானும் ரொம்ப கிளியர் ஆயிடணும். சரியா? இது கர்த்தர் கொடுத்ததல்ல. இங்கே மனிதனுடைய வாழ்க்கையில், நம்மளுடைய வாழ்க்கையில்
ரெண்டு விதமான பயங்கள் உள்ளது. எழுதிக்கோங்க, ரெண்டு விதமான பயங்கள் இருக்கிறது. ஒன்று நம்மை கட்டி எழுப்புகிற பயம், கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபியர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளை கட்டி எழுப்புகிற நல்ல பயங்கள். இன்னொன்று டிஸ்ட்ரக்டிவ் ஃபயர், நம்மளை உடைத்து தள்ளுகிற பயங்கள், அல்லது என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்மளை அழித்து விடுகின்ற சில பயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. டிஸ்ட்ரக்டிவ் ஃபயர், கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபியர், இன்னொன்று என்னது டிஸ்ட்ரக்டிவ், நம்மளை அழித்து விடுகிறதான பயங்கள். இந்த முதலாவது நம்ம சொல்லியிருக்கிற அந்த கட்டி எழுப்புகிற அந்த பயம் அப்படிங்கிறது எப்படி வரும் நமக்குள்ள அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால நமக்கு வரும். ஹல்லேலூயா. இது மாதிரி புரியுது நான் சொல்றது? நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறது, நம்மளை முன்னேற்றத்திற்கு நேராக அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மை கட்டி எழுப்புகிற பயம் நம்ம எங்கிருந்து வரணும்னா, அது கர்த்தருடைய பயப்படுகிற பயத்திலிருந்து நம்மை கட்டி எழுப்புகிற பயம் வரும். அப்படிதானா? ஆனால் அந்த டிஸ்ட்ரக்டிவ் ஃபியர்னு சொன்னேன் பாருங்க, நம்மளை அழிக்கிற பயம், இது எப்போ நம்முடைய வாழ்க்கையில் வரும் அப்படின்னா, மனிதனுக்கு என்னைக்கு நீங்களும் நானும் பயப்பட ஆரம்பிக்கிறோமோ அது நம்முடைய வாழ்க்கைக்கு பெரிய கண்ணியை கொண்டு வருகிறதாய் மாறும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. சில வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு கோடிட்டு காண்பித்து விட்டு நான் அதுக்கப்புறம் செய்திக்குள்ளாக போக விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம், சீக்கிரமா எடுங்க. நீதிமொழிகள் 1:7 எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். 1:7 என்னது? கர்த்தருக்கு பயப்படுதலே என்னதுதான்? நாலேஜ் இல்லையா, விஸ்டம் இல்லையா. நாலேஜோட ஸ்டார்டிங் பாயிண்டே எங்க இருக்கு அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல தான் இருக்கு. 10:27 வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்னு வாசிச்சோம். அதே போல நீதிமொழிகள் 10:27 கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. ஆயுசு நாட்கள் பெருகணுமா இல்லையா? ஆயுசு நாட்கள் பெருகணுமா? அந்த லேகியம் சாப்பிடுங்க, இந்த லேகியம் சாப்பிடுங்க, அதல்ல. ஆயுசு நாட்கள் பெருகணும் அப்படின்னா, நம்முடைய ஆயுள் நாட்கள் பெருகணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். ராமன் சொல்லலாமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நீங்களும் நானும் வாழ்ந்தோம் என்று சொன்னால் அதனுடைய அப்போ ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் அப்படிங்கிறது அது என்னது தான்? ஒரு பெரிய ஆசீர்வாதம். அப்படிதானா? ஆசீர்வாதத்தின் ஊற்றாக இருக்கிறது. 14:26 வாசிங்க. நீதிமொழிகள் 14:26 கர்த்தருக்கு பயப்படுபவர்களுக்கு என்ன உண்டு? திட நம்பிக்கை, ஒரு கான்ஃபிடென்ட் இல்லையா, ஒரு 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 அசாத்தியமான ஒரு கான்ஃபிடென்ட், திட நம்பிக்கை, ஒரு ஆசிலேஷன் இல்லாத ஒரு மைண்ட் செட்னு சொல்லலாம். ஒரு திட நம்பிக்கை நமக்கு எப்போ வரும் அப்படின்னா, கர்த்தரை நம்பி சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை வாழும் பொழுது நமக்குள்ள ஒரு திட நம்பிக்கை உண்டு. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அடுத்து 14:27 வாசிங்க. அதே அதிகாரம் 14:27 பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் என்ன பண்ணலாம்? மரண கண்ணிகளுக்கு என்ன பண்ணலாம்? தப்பித்து விடலாம் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான மரண கண்ணிகள் போல சூழ்நிலைகள் இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா என்ன இருக்கணும்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். இருந்தா மரண கண்ணிகளுக்கு தப்பிக்கக்கூடிய ஆசீர்வாதம் அதுல இருக்கு. ஹல்லேலூயா. நீங்க 19:23 வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. ஜீவனுக்கு ஏதுவான ஒரு காரியம் தான் கர்த்தருக்கு பயப்படுதல். அடுத்து 22:4 வாசிங்க. 22:4 ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஐஸ்வர்யமும் இல்லையா, தாழ்மைப்படுவது அல்லது கர்த்தருக்கு பயப்படுவது எதை கொண்டு வரும் அப்படின்னா, ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனை கொண்டு வருகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நான் இந்த கோடிட்டு காட்டின இந்த வசனங்கள் எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் நிமித்தமாய் நமக்கு வருகிறதான ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிற வசனங்களா இருக்கிறது. இதை நீங்க அப்படியே இன்னொரு சைட்ல இருந்து இன்னொரு பக்கத்துல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மனிதனுக்கு பயப்படுகிற பயம் அப்படின்னு நம்முடைய வாழ்க்கையில அது எதை கொண்டு வருகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அது ஒரு பெரிய கண்ணியை போல நமக்கு வரும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? நான் முதல்ல வாசிச்சோம். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் ஒரு பெரிய வலையை போல அல்லது ஒரு கண்ணியை போல நமக்கு வரும் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம மனிதனுக்கு பயப்படுவதை அல்ல, தேவனுக்கு பயப்படுவதை நீங்களும் நானும் ப்ரையாரிட்டியாக தேர்ந்தெடுக்கணும். ராமின் சொல்லுங்க. தேவனுக்கு பயப்படுறதில் நீங்களும் நானும் வளர்ந்தோம் அப்படின்னு சொன்னால் மனிதனுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே வராது. ஹல்லேலூயா. சங்கீதம் 27வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. சங்கீதம் 27:1 கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்?
அவர் என் பெலனா இருக்கிறதுனால நான் யாருக்கு அஞ்சுவேன் அப்படின்னு கேட்கிறார் தாவீது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்கு அந்த வார்த்தை எப்போ நம்ம வாழ்க்கையில் வரோம் அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் நீங்கள் நான் வளர ஆரம்பிச்சோன்னு சொன்னால், நான் மனுஷனுக்கு ஏன் பயப்படணும், நான் யாருக்கு அஞ்சுவேன் அப்படிங்கிறதான வார்த்தை, ஒரு தைரியமான வார்த்தை நமக்குள்ள வரும். ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு காலையில் நீங்களும் நானும் ஒரு தீர்மானம் பண்ணணும். நான் மனுஷனுக்கு பயப்படுகிறவனா இல்லை, கர்த்தருக்கு பயப்படுகிறவனா நான் மாற விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஒரு விசேஷமான ஒரு தேவ வார்த்தையை உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். கொஞ்சம் சற்று உங்களுடைய கவனத்தை என் பக்கம் நீங்கள் திருப்பினீங்கன்னா தான் இது கொஞ்சம் ஆழமாக உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். கொஞ்சம் கவனத்தோடு என்னை பின்னாடி அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. இன்னைக்கு செய்தி, இதனுடைய தலைப்பு நீங்கள் எழுதி கொள்ளலாம். எப்படின்னா, மனிதனுக்கு பயப்படுகிற பயத்தினால கண்ணிகள் நமக்கு வரும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். அது எந்த விதமான கண்ணிகள், எம்மாதிரியான கண்ணிகள்லாம் நமக்கு வரும் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம கொஞ்சம் நேரம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கவனிங்க. மனுஷனுக்கு பயப்படுகிறதுனால எந்த விதமான கண்ணிகள் என் வாழ்க்கையில் வரலாம், இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்களும் நானும் மனுஷனுக்கு பயப்படுகிற பயமே நமக்கு வராது. அல்லேலூயா. இதை நீங்களும் நானும் கொஞ்சம் படிக்க இருக்கிறோம். எத்தனை பேருக்கு ஆசையாக இருக்குது? ராமன் சொல்லுங்கள். படிக்கலாமா? மனுஷனுக்கு பயப்படுகிற பயத்தினால கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால என்னென்ன ஆசீர்வாதம்லாம் வரும்னு நம்ம பார்த்துட்டோம். அது நமக்கு தெரியும், யூஸ்வலாகவே நமக்கு அது தெரியும். ஆனால் மனுஷனுக்கு பயப்படுகிறதுனால என்ன விதமான கண்ணிகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது, அதை நம்ம எப்படி மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம். கவனிங்க. இந்த வேதாகமத்தில் ஜீவனுள்ள பல உதாரணங்கள், லிவிங் எக்ஸாம்பிள்ஸ், ஜீவனுள்ள பல உதாரணங்கள் இந்த வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அநேக பேருடைய வாழ்வினுடைய உதாரணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்காட்டாக, அது ஒரு எக்ஸாம்பிளாக கர்த்தர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அதை நம்ம பாடங்களாக படித்து கொள்ளும்படி கர்த்தராகிய தேவன் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், அவனுடைய வாழ்க்கையே பயந்த சுபாவத்தில் இருந்ததுனால, பயந்து கொண்டே அவனுடைய வாழ்க்கையை அவன் நகர்த்தி கொண்டிருந்தபடினால, அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட நடந்த அல்லது அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு தானே தனக்குத்தானே ஏற்படுத்தி கொண்ட கண்ணியெல்லாம் என்னென்ன கண்ணிகள் அவனுடைய வாழ்க்கையில் இருந்தது அப்படிங்கிறத நீங்களும் நானும் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். அந்த மனிதனுடைய பெயர் எழுதி கொள்ளுங்க. சவுல் என்கிற ஒரு ராஜா. யாரு? சவுல். தொடர்ந்து மனுஷனுக்கு பயப்பட்டு கொண்டு வந்தபடினால இந்த சவுலுடைய வாழ்க்கையில கண்ணிக்குள்ள சிக்கிக் கொள்ளுகிற ஒரு மனிதனாக இவன் காணப்பட்டான். இந்த வேதாகமம் கவனிங்க, இந்த சவுலை குறித்து அறிமுகம், இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குது. இந்த சவுலை குறித்து அவனை குறித்து இன்ட்ரோடக்ஷனே இந்த வேதத்தில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, நீங்கள் எடுத்து வாசிங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 2வது வசனம். இந்த சவுலை குறித்து ஒரு அழகான ஒரு இன்ட்ரோடக்ஷனை இந்த வேதம் சொல்லுது. கவனிங்க, ஒன்னொன்னா பாருங்க. இந்த சவுலை குறித்து எப்படி இன்ட்ரோடக்ஷன் பண்ணுது இந்த வேதம் அப்படின்னு முதல்ல சொல்லுது. சௌந்தரியமான வாலிபன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரொம்ப ஹேண்ட்ஸமான ஒரு யூத் இல்லையா? ஹேண்ட்ஸமான, ரொம்ப அழகான, பார்ப்பதற்கே வசீகர தோற்றமுடைய ஒரு நல்ல ஒரு வாலிபன் அவன். சௌந்தரியவான். அப்ப கவனிங்க, இஸ்ரவேல் புத்திரர்னா அங்க இருக்கிற இஸ்ரவேல் தேசம் முழுவதும் தேடி சூஸ் பண்ணா கூட, தேடி தேடி செலக்ட் பண்ணா கூட இந்த மாதிரி ஒரு பியூட்டியான ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு ஆளுங்க கிடையாதான். ராமேன் சொல்றீங்களா? நீங்கள் உங்களுக்கு நேரம் இருந்தால் தயவுசெய்து நீங்கள் யூடியூப்பில் போய் இஸ்ரவேல் பீப்புள்னு அடிங்க, சும்மா அடிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படின்னு சும்மா அடிச்சு பாருங்கள், அவங்க எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்கள் இயற்கையாகவே இந்த உலகத்திலேயே, யூனிவர்ஸ்லேயே ரொம்ப அழகான ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். ராமேன் சொல்லுங்க. மிக அழகான ஜனங்கள். அவங்கள பார்க்கறதற்கே அவ்வளவு பியூட்டியாக இருப்பாங்க, ஷைனிங்காக இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் எல்லா தேசத்தை விட அங்கே தேசத்தில் உள்ளவர்கள் மிக ஹைட்டாக இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? மதுரைக்கெலாம் வர்றாங்க, அங்கே சுற்றுலா தலங்களுக்கெலாம் அங்கேருந்து வருவாங்க. நம்மலாம் அவங்க பக்கத்தில், நம்ம ஊரில் ஹைட்டுன்னு நம்ம நினைக்கிற ஆட்களே அவங்க பக்கத்தில் ரொம்ப குள்ளமாக தெரியும். அவ்வளோ ஹைட்டாக, அவ்வளவு லேடிஸும் சரி ஜென்ஸும் சரி அப்படி தான் இருப்பாங்க. ஹைட்டு வெயிட்டாக கலராக இருப்பாங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க. இங்கே சொல்லப்படுது சவுலை பற்றி, இஸ்ரவேல் புத்திரரிலேயே இவனை போல எவனும் அழகு இல்லையா? ஆமீன் சொல்லுங்க. அப்போ எவ்வளோ பெரிய சூப்பரான ஆளை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் பாருங்க. அடுத்து தொடர்ந்து வாசிங்க. எல்லா ஜனங்களும், அந்த தேசத்தில் இருந்த எல்லா ஜனங்களும் எப்படி இருந்தாங்க? அவனுடைய தோளுக்கு கீழா இருக்கத்தக்க, எத்தனை அடி இருந்தான்னு தெரியல, அந்த ஜனங்களே வேற லெவல் ஹைட்டாக இருப்பாங்க. 7 அடி 8 அடி, ஈஸியாக 7 அடி 8 அடி இருப்பாங்க, ஹைட்டாக இருப்பாங்க.
ஆனால் இவன் எவ்வளோ ஹைட் இருந்தான்னு தெரியல, ஆனால் எல்லா ஜனங்களும் இவனுடைய தோளுக்கு கீழே இருந்தாங்களாம். அவனுடைய இன்ட்ரோடக்ஷன் எவ்வளோ அழகாக கொடுக்கப்படுது பாருங்க. இன்னும் இவனை பற்றி சொல்ல போனால், கர்த்தரால தெரிந்தெடுக்கப்பட்ட, அவரே டைரக்டா சூஸ் பண்ணப்பட்ட, இஸ்ரவேலுக்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட முதல் ராஜா யாரு தான்? இந்த சவுல். ஃபர்ஸ்ட் கிங்கு, கர்த்தரால தெரிந்தெடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட முதல் ராஜா. இவனுடைய ஆரம்பம் ரொம்ப சூப்பரா இருக்கு. இவனுடைய ஆரம்பம், இவனுடைய இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு இல்லையா? ஆனா இதே சவுலினுடைய வாழ்க்கையின் முடிவை நீங்க பார்த்தீங்கன்னா, எண்ட் ஆஃப் த டேவை நீங்க பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, அது ரொம்ப பரிதாபத்திற்குரிய நிலவரமாக இருக்குது. அவருடைய மரணம் இயற்கையான ஒரு மரணமாக இல்லை, எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தற்கொலையின் மரணமாக இருக்கிறது. ஆரம்பம் ரொம்ப சூப்பராக இருக்குது இல்லையா? ஆனால் வாழ்வின் முடிவு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப பரிதாபத்திற்குரிய நிலவரமாக இருக்குது. நீங்கள் எடுத்து வாசிங்க. இந்த சவுலுக்குள்ள ஒரு தேவையில்லாத ஒரு குணம் இருந்தது. அதை தான் நம்ம படிக்க இருக்கிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 17:11. சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும், கவனிங்க, இஸ்ரவேலர் அனைவரும் அப்படின்னு போட்டிருந்தா கூட ஓகே, நான் ஏற்றிருக்கலாம். ஆனால் இங்கே தெளிவாக போடப்படுது, முதல்ல யார் பயப்பட்டதா? யாருக்குள்ள பயம் இருந்தது? சவுலும் ராஜாவும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயந்திருந்தார்கள். இந்த சவுலுக்குள்ள ஒரு விதமான ஒரு பயம் அல்லது ஒரு விதமான கலக்கம், ஒரு திகில் எப்பொழுதுமே அவனுடைய வாழ்க்கையில இருந்து கொண்டே வந்தது. தேவையற்ற பயம் அவனுடைய வாழ்க்கையில இருந்து கொண்டே வர்றதை நீங்க பார்க்கலாம். ராஜாவிற்கு பயம் இருக்கணும்னு அவசியமே இல்லை. அப்படின்னா அவர் ராஜாவாக இருக்க வேண்டிய கேப்பபிலிட்டியே இருக்காது இல்லையா? ஆனா அந்த ராஜாவிற்கு அவ்வளோ பெரிய ராஜாங்க இருந்தாலும், அவ்வளோ பெரிய சௌந்தரியம் அழகும் நிறைந்தவனாக இருந்தாலும், அவ்வளோ பெரிய வாட்ட சாட்டமாக எல்லாராலையும் மதிக்கப்படத்தக்க வகையில் அவன் இருந்தாலும் கூட, அவனுக்கு உள்ள என்ன இருந்ததுன்னா ஒரு திகில், ஒரு கலக்கம், ஒரு பயம் நிறைந்த ஒரு வாழ்க்கை அவனிடத்துல டிராவல் ஆகிட்டே வந்தது. நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் படிக்கலாம். அதை 2வது வாசிங்க. 1 சாமுவேல் 15:24 வாசிங்க. அவன் சொல்றான் பாருங்க, சாமுவேல் கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லுவான். அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையும் உங்க வார்த்தையை நான் மீறிட்டேன், பாவம் செஞ்சேன். அது எதனால செஞ்சேன் அப்படின்னு எத்தனையோ காரணத்தை சொல்லியிருக்கலாம். ஆனா அவன் எதனால செஞ்சேன்னு சொல்றான் பாருங்க. ஜனங்களுக்கு பயந்து. கவனிக்கிறீங்களா? ஜனங்களுக்கு பயப்படுகிற ஆளாவன் பயப்படலாமா முதல்ல அவன்? அப்ப அவனுக்குள்ள என்ன இருந்ததுன்னா ஒரு பயத்தின் சுபாவம் இருந்ததுன்னு அவனே அந்த இடத்துல ஒத்துக்கிறத நம்ம நீங்கள் நானும் பார்க்கிறோம். அடுத்து 18:15 வாசிங்க. 18:15. சவுல் கண்டு ரொம்ப சந்தோஷப்பட்டான் அப்படிதான் போடணும் நியாயப்படி இல்லையா? ஆனா என்ன போட்டிருக்கு? அவனுக்கு பயந்து இல்லையா? ஒருத்தன் புத்திமானா நடக்கிறத கண்டு, ஒருத்தர் ரொம்ப ஞானமானா அறிவாளியா நடக்கிறத கண்டு இவன் என்ன பண்ணானா? பயந்து. இவன் பயப்படணும்னு அவசியமே இல்லை. கவனிக்கிறீங்களா? அவன் அறிவாளியா புத்திமானா நடக்கிறத கண்டு இவனுக்குள்ள ஒரு பயம் வந்துதான். 18:28 வாசிங்க. 18:28. கண்டறிந்து கொண்டான். ஆமா, அவ பொண்ணும் அவன் மேல ரொம்ப விருப்பத்தோடு இருக்கிறா அப்படிங்கிறத கண்டு இவனுக்குள்ள என்ன வந்ததுன்னா, கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி இவனுக்குள்ள ஒரு பயம் வந்தது. பாருங்க, இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு என்ன பண்ணான்? பயந்து. போதும், கவனிங்க. அப்ப இந்த பயம் சவுலுக்குள்ள எல்லா காலகட்டங்களிலும் வந்து கொண்டே இருந்தது. தேவையற்ற பயம் அவனுக்குள்ள இருந்து கொண்டே இருந்தது. அப்படிதானா? நீங்க 28:5 வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 28:5. சவுல் பெலிஸ்தியரின் பாளையத்தை கண்ட பொழுது என்ன செய்யணும்? ஒரு ராஜா, ஒரு பாளையம் வந்து இறங்கியிருக்கு அவனுக்கு விரோதமா இல்லையா? ஒரு கூட்டம் வந்து இறங்கியிருக்கு. என்ன செய்யணும்? ஒரு ராஜா என்ன செய்யணும்? தைரியமா என்ன செய்யணும்? ஒரு திட்டம் போடணும், ஆட்களை கூப்பிடணும், எப்படி அவங்கள முறியடிக்கணும் அப்படிங்கிறத அவன் பார்க்கணும். ஆனா இங்க வசனம் சொல்லுது, அந்த பாளையத்தை கண்டு அவன் என்ன செஞ்சான்? பயந்தான். பாருங்க, அவனுடைய இருதயம் எப்படி என்ன பண்ணுச்சான்? மிகவும் தத்தளித்தது. அப்ப ஒரு விஷயம் நமக்கு நல்லா தெரியுது.
இத்தனை வசனம் உங்களுக்கு நான் கோடிட்டு காட்டிருக்கிறேன். எல்லா வசனமும் என்ன சொல்ல வருதுன்னா, அவன் சௌந்தரியவான் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை, ரொம்ப அழகானவன் தான், இஸ்ரவேல் புத்திரர்கள் அவனை போல அழகுள்ளவன் வேறு யாருமே கிடையாது தான் இல்லையா, எல்லாருக்கும் தோளுக்கு மேலே வளர்ந்தவன் தான், ரொம்ப திடகார்த்தமான ஆளு தான் இல்லையா, பார்க்கறதுக்கு சிங்கம் தான் இல்லை. ஆனால் எப்படிப்பட்டவனா இருந்தான்னா, உண்மையிலே அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான், பயந்த சுபாவம்னா இருந்தான். ஹல்லேலூயா. அப்போ இந்த பிரசங்கம் முழுவதுமே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பிரசங்கம் முழுவதுமே, சவுலாகிய இந்த மனிதனுக்கு பயப்படுகிற பயமானது ஒவ்வொரு கண்ணியாக கொண்டு போய் சிக்க வைத்த காரியங்களை இந்த கால நேரத்தில் நீங்களும் நானும் பார்க்க போறோம். ராமன் சொல்லுங்க. அவனுக்கு பயம் இருந்தது. ஆனால் இந்த மனிதனுக்கு பயப்படுகிற பயத்து நிமித்தமாய் அவனுடைய வாழ்க்கையில் எந்த விதமான கண்ணி வந்து கொண்டே இருந்தது. அந்த கண்ணியில் எப்படிலாம் அவன் சிக்குனா அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். முதல் காரியம், இப்போதான் நான் பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறேன் சரியா. முதல் காரியம் எழுதி கொள்ளுங்க. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 9வது வசனம் எடுத்து வாசிங்க சீக்கிரமா. அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை எப்படி பார்த்தான், காய்மகரமாய். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பொறாமையாய் பார்த்தான் இல்லையா, எரிச்சலோடு பார்த்தான். அந்நாள் முதற்கொண்டு, அப்ப நமக்கு சரித்திரம் தெரியணும். எந்நாள் முதற்கொண்டு அவன் அப்படி பார்த்தான் அப்படின்னு நமக்கு கதை தெரியும் இல்லையா. கவனிங்க, ஒரு குறிப்பிட்ட காரியம் அங்க நடக்குது. என்ன அப்படின்னா, சில பெண்கள் அங்க வர்றாங்க. இவன் கோலியாத்தை, நமக்கு அந்த கதை தெரியும், கோலியாத்தை முறியடிச்சுட்டு வின் பண்ணிட்டு வர்றான். அங்கே தேசத்தில் இருக்கிற சில பெண்கள் அந்த இடத்துல வர்றாங்க, கவிதை எழுதுறாங்க, கவிதையை பாடலாக பாடுறாங்க. அந்த பாடலை பாடுறதுனால, அந்த வெறும் பாடலின் நிமித்தம் இவனுக்குள்ள என்ன வந்ததுன்னா, இந்த காய்மாகாரம் வந்தது. ஆமென் சொல்லுங்க. எது நிமித்தம்? அவர்கள் பாடின பாடலின் நிமித்தம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, இவனுடைய ராஜ்யத்திற்கு எந்த விதமான ஆபத்தோ பாதிப்போ இல்லை இல்லையா. ராஜ்யத்திற்கும் இல்லை, இவனுக்கும் இல்லை, இவன் குடும்பத்திற்கும் எந்த ஆபத்தோ எந்த பாதிப்பும் இல்லை. இன்னும் சொல்ல போனால், தாவீது அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டரே ஒரு லைம் லைட்டுக்குள்ளே வராத கேரக்டர். அப்படின்னா ஒரு வெளிச்சத்திற்கே வராத ஒரு கேரக்டர் தாவீது. அது வரைக்கும் தாவீதை யாருக்குமே என்ன செய்யாது, அந்த தேசத்தில் யாருக்கும் தெரியாது இல்லையா. அப்போதான் அவன் வெளிச்சத்துக்கே தாவீது வெளியே வர்றான். அவனை கண்டு இவன் காய்மாறாகமாக பார்க்கணும், அவன் மேலே அவன் பொறாமைப்படணும்னு அவசியமும் கிடையாது இல்லையா. ஆனால் அவனை பார்த்த உடனே இவனுக்குள்ள என்ன வருதுன்னா, ஒரு எரிச்சல் வருகிறது. கவனிங்க, இந்த பாடலை கேட்ட உடனே இவனுக்குள்ள என்ன வருதுன்னா, ஒரு விதமான பயம் வருகிறது. அப்படிதானா? அப்போ முதல் காரியம் எழுதி கொள்ளுங்க. நமக்கு மனிதனுக்கு மேலே நமக்கு பயம் வந்தது அப்படின்னா என்ன செய்யும் அப்படின்னா, ஃபியர் ஆஃப் மேன் லீட்ஸ் டு கன்டென்ஷன். இந்த தாவீதை குறித்து பயம் வந்த உடனே, சமமாக இல்லாத ஆட்களை உங்களோடு கூட ஒப்பிட்டு பார்க்க தோன்றும். முதல் காரியம் எழுதி கொள்ளுங்க. நமக்கு மனிதர்கள் மேல பயம் வந்துருச்சு அப்படின்னா, முதல் காரியம், எந்த கண்ணி அதுக்குள்ள நம்ம விழுவோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில நமக்கு ஈக்குவலா, நமக்கு சமமா இல்லாத ஆட்களோட நம்மளை ஒப்பிட்டு பார்க்க தோணும். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களே. அப்படிதானா? இங்க பாருங்க, இது சவுல் தாவீதோட ஒப்பிட்டு பார்க்குற அளவுக்கு தாவீது இருந்தானா? இல்லை. சவுலுங்கிறது வேற லெவல் அவன் இல்லையா. அவன் கையில் சிங்காசனம் இருக்கு, செங்கோல் இருக்கு, எவ்வளோ பெரிய ராஜாவா இருக்கிறான். அவன் தாவீதை தன்னோட கூட ஒப்பிட்டு பார்க்கணும்னு அவசியமே இல்லை. ஆனால் இந்த ஒப்பிட்டு பார்க்குற, கம்பேர் பண்ணி பார்க்குற இந்த சுபாவம் எப்போ வருது அப்படின்னா, எப்போ வருது? தாவீது மேலே பயம் வரும் பொழுது ஒப்பிட்டு பார்க்கிற சுபாவம் வருது. முதல் காரியம் நீங்க எழுதிக்கோங்க. உங்களுக்கு சமமாக இல்லாத ஆட்களோடு உங்களை ஒப்பிட்டு பார்க்க தோன்றும். இந்த முதல் காரியம் தேவையில்லாம ஒப்பிட்டு பார்க்க, கம்பேர் பண்ணி பார்க்க வச்சிரும் மனிதன் மேல இருக்கிறதான பயம். ஆனா இப்படிப்பட்ட ஒரு தாவீது என்கிற ஒருவனிடம் கவனிங்க, அவனிடத்துல ஒன்றுமே இல்லை. அவனிடத்துல சொல்லிக்கிற அளவுக்கு ஒண்ணுமே இல்லை. அவன் சாதாரண ஒரு சின்ன பையன், ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு சிறுவன் தான். அவன் கூட போய் இவனை ஒப்பிட்டு பார்த்து அவனுக்கு இவன் பயப்படணும் அல்லது அவனுக்கு இவன் பொறாமை கொள்ளணும் அப்படின்னு அவசியமே இல்லை. ஆனால் அது மாத்திரும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. எப்போ மனுஷன் மேலே நமக்கு பயம் வருதோ, அந்த பயமே எதை லீட் பண்ணிடும் அப்படின்னா, அவர்களை நம்மோடு கூட ஒப்பிட்டு பார்க்க வைத்து விடும். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் உண்மையிலே தேவன் இந்த தாவீதை சவுலினுடைய வாழ்க்கையில் கொண்டு போனதின் நோக்கம் சவுலுக்கு விரோதமாகவோ அல்லது சவுலுடைய ராஜ்யத்திற்கு விரோதமாகவோ எதிரியாகவோ உள்ள கொண்டு போகலை. உண்மையை சொல்ல போனால் சவுலுக்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக தான் தாவீதை கொண்டு போய் கனெக்ட் பண்ணுறார்.
அப்படிதானா? அவனால் முடியாத காரியத்தை இவனை வச்சு என்ன செய்கிறார்? செய்து ஒரு சாதாரண ஒரு சின்ன பையனை வச்சு ஆசீர்வாதமாக தான் ஆண்டவர் கொண்டு போய் என்ன பண்ணுறாருன்னா தன்னோடு கூட கனெக்ட் பண்ணுறார். ஆசீர்வாதமான வந்த ஒரு நபரை பார்த்து இவனுக்கு அவன் மேலே பயம் இருந்ததுனால என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனை பார்க்கிற விதமே கொஞ்சம் மாறுது. ராமேன்னு சொல்ல மாட்டீங்களே? ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் சில பேர் ஆசீர்வாதமாக ஆண்டவரே கொண்டு வந்து விட்டாலும் கூட, சில ஆசீர்வாதங்களை ஆண்டவரே நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து விட்டாலும் கூட, நமக்கு அவர்கள் மேலே பயம் வருமானால், நமக்கு ஒருவேளை மனிதர்கள் மேலே பயம் வருமானால், அவர்கள் நமக்கு விரோதிகளாக பார்க்கப்பட்டு வருவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் உண்மையிலே சொல்லப்போனால் அன்னைக்கு ஜனங்களுடைய உயிரை காத்தவன் யாரு? உயிரை காத்தவன் தான் யாரு? தாவீது. அப்படிதானா? அவனை குறித்து பயப்படுவதற்கு அல்லது அவன் மேல காய்மாரகமாக பொறாமை கொள்வதற்கு எந்த ஒரு முகாந்திரமுமே கிடையாது. அப்படிதானா? எகிப்து தேசத்துல அரசனா இருந்த பாருங்க, இது அப்படியே ஒரு இன்னொரு ஒரு சம்பவத்துக்கு நேரம் உங்களை நான் கொண்டு போறேன் பாருங்க. சவுலினுடைய சுபாவம் இப்படி. இதை நீங்க வாசிக்கும் போது இன்னொரு ஒரு கேரக்டரை நான் யோசிச்சு பார்க்கிறேன். எகிப்து தேசத்துல ஒரு அரசனா இருக்கிற ஒரு பார்வோன், ஃபேரோ. இந்த பார்வோன் வந்து சாதாரண ஆள் கிடையாது. இப்போ நீங்கள் நானும் பார்க்குற மாதிரி ராஜாக்கள் அப்படிலாம் இல்லை. இந்த பார்வோனை வந்து எப்படி பார்ப்பாங்க அந்த நாட்கள் அப்படின்னா, கடவுளே இறங்கி வந்து ஆழ்ச்சிருப்பான் பாருங்க. இன்னைக்கு யோசேப்பு செத்தான் இல்லையா? ராஜா கிட்ட பேசவே முடியாது. இவன் அவருக்கே போய் என்ன பண்ணுறான்? பார்வோனுக்கே கடவுளாக போற்றக்கூடக்கூடிய ஃபேரோக்கே என்ன பண்ணுறான்னா ஐடியா சொல்லிக்கிட்டு இருக்கிறானே நினச்சிருப்பாங்க. ஆனால் நல்லா பாருங்க, இந்த பார்வோனுடைய குணத்தை நான் இங்கே தான் உங்களுக்கு சொல்ல வரேன். இந்த பார்வோன் என்ன செய்தான் தெரியுமா? உடனே சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்து பலார்னு யோசேப்பை அடிக்காம தன்னுடைய மோதிரத்தை கழற்றி என்ன பண்றான்? யோசேப்பனுடைய கையில போட்டதும் இல்லாம போட்டுட்டு என்ன பண்ணலாம்? என் அர்த்தம் தெரிஞ்சிச்சு, இனி நான் என் மேனேஜ்மெண்ட்டை சொல்லுங்க, என் மேனேஜ்மெண்ட்டை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நேராக சிறைச்சாலைக்கு யோசேப்பை அனுப்பியிருக்கணும். அப்படிதானா? ஆனால் அது செய்யலை. ராமன் சொல்லுங்க பார்ப்போம். அவன் சொல்றான், எனக்கு அடுத்த பதவியை நான் உனக்கு தர்றேன். என்ன சொல்றான்? எனக்கு அடுத்த பதவி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அங்கு எத்தனையோ மந்திரிமார்கள் இருந்திருப்பான், எத்தனையோ அமைச்சரவை இருந்திருக்கும், எவ்வளவோ பிரதானிகள், எவ்வளவோ ஆட்கள் இருந்தாலும் அவன் சொல்றான், ராஜா மட்டும்தாயா நானு, ஆனா அந்த தேசத்தின் முழு அதிகாரத்தையும் உன் கையில நான் கொடுக்கிறேன். நீ கிளம்பி போ, நீ என்ன வேணாலும் பண்ணு, இந்த தேசத்தை காக்கும்படியா நீ என்ன வேணாலும் திட்டம் போடு, எத்தனை பேரை வேணாலும் கூப்பிட்டுக்கோ சொல்லிட்டு சொல்றான். ஒருத்தன், நேற்று பைபிள் ஸ்டடியில் பார்த்தோம், ஒருத்தன் கூட உன் பேச்சு இல்லாம உன் வார்த்தை இல்லாம கையவோ காலையோ என்ன செய்ய முடியாது, இந்த தேசத்துல அசைக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஒரே ராத்திரி, ஒரே நைட்ல இல்லையா, ஒரே காலையில விடிஞ்ச உடனே சிறைச்சாலை இருந்தவன் பார்வோனுக்கு சமமான இடத்துக்கு போயிட்டான். ராமின்னு சொல்லுங்க, ஒரு செகண்ட் தான். இந்த பார்வோனுடைய சுபாவம் பார்த்தீங்களா? அப்போ பார்வோன் நல்லவனா கெட்டவனா? சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப நல்லவன் இந்த பார்வோன். இதுக்கு அடுத்த வந்தவன் தான் மோசமானவன். இது எப்படி நடந்ததுன்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு அடிமை, அதுவும் அவன் தேசத்துல இருந்து வந்தவனும் கிடையாது. இவங்க தேசம், அவங்க தேசத்தை பார்த்தாலே அருவருப்பாக பார்க்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு தேசம், இஸ்ரவேல் தேசத்திலிருந்து வந்த ஒரு சாதாரண அடிமையான யோசேப்பு, இந்த யோசேப்பினுடைய ஆலோசனையை கேட்டு முழு எகிப்திற்கும் அவனை அதிபதியா மாற்றிட்டான். கவனிக்கிறீங்களா? இந்த பார்வோனிடத்துல இருதயம் என்ன இருந்துச்சு தெரியுமா? எனக்கு ஒருத்தன் வந்துட்டான், அவனை நான் எப்படி என் தேசத்தின் நலனுக்காக, என்னுடைய நலனுக்காக நான் அப்படி எப்படி அவனை யூஸ் பண்ண போறேங்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தான். சவுலுக்கும் இப்படிப்பட்ட ஒரு மனிதனை கர்த்தர் கொடுத்தார். அவன் தான் தாவீது. சவுல் நினைச்சிருந்தா இவனை ஓடி வந்து கட்டி பிடிச்சி என்ன பண்ணிருக்கலாம்? கர்த்தர் எனக்கு கொடுத்த தாவீது, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு மகிமை உண்டாவதாக சொல்லியிருக்கலாமா? சொல்லியிருக்க முடியாதா? சொல்லுங்க, இல்லையா? ஆனா சவுல் செய்யலையே. மனிதனுக்கு பயப்படுகிற பயம் என்ன ஆகும்னா வாழ்க்கையில இப்படிப்பட்ட கண்ணியை கொண்டு வரும். எழுதி கொள்ளுங்க. முதல் காரியம், மனுஷனுக்கு பயப்படுகிற பயத்தினால நமக்கு ஈக்குவல் இல்லாத ஆட்களை என்ன பண்ணுவோம்னா நம்மோடு கூட கம்பேர் பண்ணி பார்த்து பயப்பட வைக்கும். இந்த பார்வோனை பார்க்கும்போது உண்மையிலே ஆச்சரியமாக தான் இருக்குது இல்லையா? தன்னுடைய நன்மைக்காக, தன்னுடைய தேசத்தின் நன்மைக்காக சிறந்த அறிவை பெற்ற ஒருவனை இழக்க அவன் விரும்பல, பயன்படுத்தி கொண்டான். இன்னும் இந்த பார்வோனை பற்றி நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன் பாருங்களேன். கொஞ்ச நாட்களுக்கு பின்பதாக
இந்த யோசேப்பினுடைய குடும்பம் வருது, சகோதரர்கள்லாம் வர்றாங்க. இந்த யோசேப்பு இந்த சகோதரரை நேராக பார்வோன்ட்ட கொண்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறான். நீங்களும் நானும் இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்னா, ஒரு அடிமை ஒன்னே நான் இவ்வளோ தூரம் உயர்த்தி வச்சிருக்கிறேன், உனக்கு நான் இடம் கொடுத்ததே என்னது பெருசு, இப்போ நைஸா நீ என்ன பண்ணுற, உன் குடும்பத்தை வேற கூட்டிகிட்டு வர்றியா, ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி தலையில் 2 போடு போட்டு அனுப்பிச்சி விட்டுருப்போம். இதுதான் மனுஷனுடைய எண்ணம். ஆனால் இந்த பார்வோன் என்ன பண்ணுறான் தெரியுமா? அவன் சொல்கிறான், நீங்கள் அதை நீங்கள் எடுத்து வாசிக்க வேண்டாம், நேரம் போகிறதுனால நான் அப்படி சொல்லிட்டு போகிறேன். பார்வோன் சொல்கிறான், உன் குடும்பத்தை இந்த தேசத்தில் இருக்கிற மிக 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 நல்ல செழிப்பான இடத்துல கொண்டு போய் தங்க வை. இல்லையா, கோசோன் நாட்டில் நீ என்ன போய் அங்கே போய் தங்க வை. அந்த தேசத்தில் அவங்க என்ன பண்ணட்டோம்னா மறுபடியும் திரும்பி எங்கேயும் போகணும்னு அவசியம் இல்லை, இங்கேயே அவங்க செட்டில் ஆகட்டும். காரணம், அவர்கள் மூலமாக நான் ஆசீர்வதிக்கப்படணும். உன் மூலமாக கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார், உன் ஜனத்தின் மூலமாகவும் கர்த்தர் எங்க ஜனத்தை ஆசீர்வதிப்பாரியா அப்படின்னு சொல்லி அவங்க தேசத்தில் ஒரு பட்டாவை போட்டு செட்டில் பண்ணுறதற்கு அவன் வழிவாசல்களை திறந்து கொடுத்தான் பார்வோன். ஆனால் இதுக்கு அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருந்தது. நீங்கள் 400 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பார்வோன் அங்கே எழும்புறான். இந்த 400 வருஷத்துக்கு அப்புறம் அந்த எகிப்தில் தோன்றின எழும்பின இந்த பார்வோனுக்கு இந்த யோசேப்பின் சரித்திரத்தை குறித்து அவன் அறியலை. கவனிக்கிறீங்களா? இந்த யோசேப்பின் குடும்பத்தார் எப்படி உள்ள வந்தாங்கன்னு அவனுக்கு தெரியல. இந்த யோசேப்பின் மூலமா தான் இந்த தேசம் இவ்வளவு ஆசீர்வாதமா போய்கிட்டு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல. இந்த 400 வருஷத்துல இந்த யோசேப்பின் குடும்பம் அங்க வந்து செட்டில் ஆகி பலுகி பெருகி ஒரு பெரிய இஸ்ரவேல் ஜனமாக பலுகி பெருத்து விட்டார்கள். இவருக்கு பெருக 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 எகிப்திற்கு பெரிய ஆசீர்வாதம், எகிப்து செழித்து கொண்டே இருக்கிறது. இவர்கள் பெருக பெருக கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த தேசத்தில் பெருக பெருக எகிப்து ஒரு பெரிய செழிப்பை நோக்கி கொண்டு சென்று கொண்டு இருக்கிறது. ஆனால் 400 வருஷத்துக்கு பிறகு வந்த அந்த பார்வோன், அவனுக்குள்ள என்ன வந்துச்சுன்னா, அவருடைய ஆசீர்வாதத்தின் ரகசியம் அவனுக்கு தெரியல, யோசேப்பின் சரித்திரம் அவனுக்கு தெரியல. அவனுக்குள்ள என்ன வந்துருச்சுன்னா, தங்களுக்கு ஈக்குவலா இல்லாத அந்த ஜனங்கள் மேல பயம் வந்தது. என்ன வந்தது? எகிப்தியர் கூட கம்பேர் பண்றதுக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு அருகதே கிடையாது. அவங்க ஒரு சின்ன தேசம், எகிப்தியர் வேற லெவல்ல இருக்கிறவங்க. ஆனா இவனுக்கு யார் மேல பார்த்து இப்ப பயம் அப்படின்னா, இஸ்ரவேல் தேசத்தை அந்த ஜனங்கள் பெருகிறத பார்த்து பயம். அவனுக்குள்ள தேவையில்லாத ஒரு பயம். என்ன பயம்னா, இவங்க பெருகிட்டே இருக்கிறாங்க, ஒருவேளை இவங்களே நாளைக்கு ஆட்சியை பிடிச்சிட்டா, இவங்களே நமக்கு மேல வந்து அரியாசனத்தில் உட்கார்ந்துட்டா நம்முடைய பதவி போயிருமோ, நம்முடைய ராஜாங்கம் போயிருமோ, நம்மளை இவர்கள் ஆளுகை செய்ய தொடங்கி விடுவார்களோ, எந்த முகாந்திரமும் இல்லை. ஆனா அவனுக்குள்ளேயே ஒரு பயம் வந்ததுனால என்ன பண்ணான் அப்படின்னா, ஜனங்களை ஒடுக்க ஆரம்பித்தான், ஜனங்களை நெருக்க ஆரம்பித்தான். இல்லையா, நிறைய கட்டடத்தை கட்டி இல்லையா வேலைகளை கொடுத்து பழு மேல பழுவை சுமத்த ஆரம்பித்தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இன்னும் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் என்ன பண்ணான் அப்படின்னா, குழந்தைகளை எல்லாம் என்ன பண்ணான், ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்யும் அளவிற்கு பார்வோன் துணிந்து போனான். எதனால நடந்தது தெரியுமா? தன்னோடு ஒப்பனையாக அல்லது தன்னை ஒப்பீடு செய்வதற்கு தகுதியாக இல்லாத ஜனங்களிடத்தில் தன்னை ஒப்பீடு செய்தது நிமித்தமாக வந்த விளைவு. ஆனால் இதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? கர்த்தர் 10 வாதைகளினால அந்த தேசத்தை வாதித்தார். கவனிங்க, எப்படி கர்த்தர் இஸ்ரவேல் மூலமாக எகிப்தை ஆசீர்வதித்தாரோ அதே ஆண்டவர் இப்ப என்ன பண்றாருன்னா, இந்த பார்வோன் நிமித்தமாய் வாதைகளை வர பண்ணினார். அவர்கள் குடிநீருக்காக இருந்த அந்த ஒரே நல்ல ஒரு ஊற்று இல்லையா, ஒரு நதி, அந்த நதி ரத்தமாய் போனது. அவர்கள் வயல்வெளியெல்லாம் பட்டு போனது, வெட்டுக்கிளிகள் வந்து சாப்பிட்டு போச்சு. எதிர்பார்க்காத அழிவு, பேரழிவு. இன்னும் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு இவன் போனான்ல, கர்த்தர் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் அடிச்சார். என்ன பண்ணார்? பார்வோனுடைய அடுத்த வாரிசு, அவன் தான் அடுத்த ராஜாவா அங்க வரணும். அந்த வாரிச முதல் தலைச்சன் பிள்ளை என்ன பண்ணார்? கர்த்தர் அடித்தார், செத்து போனான். இன்னும் சொல்ல போனா எகிப்து முழுவதும் அழுகையும் கூக்குரலுமாய் நிறைந்தது. எகிப்து முழுவதும் சங்காரதூதன் வந்தான், அடித்தான், பிள்ளைகளை அடித்தான். எகிப்து முழுவதும் அழுகுரல். இது எதனால வந்தது சொல்லுங்க? தன்னோடு கம்பேர் பண்றதுக்கு அவன் ஒருத்தில்லாத ஆள் இஸ்ரவேல். ஆனா அவன் கூட போய் நான் என்னை கம்பேர் பண்ணிட்டு அவன் மேல வந்த பயத்தின் நிமித்தமா என்ன பண்ணிடுச்சுன்னா, இந்த கம்பேரிஷன் ஹேபிட் வந்தது. இதனுடைய விளைவு தான் அவ்வளோ பெரிய எகிப்தை அவன் இழந்தான். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ கவனிங்க, மனிதனுக்கு பயப்படுகிற பயம் உங்க இருதயத்தில் வந்தா உங்களுக்கு சமமே இல்லாத அவர்களோடு கூட போட்டி போடவும் ஒப்பிட்டு பார்க்கவும் தொடங்கிடுவீங்க. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? மனுஷன் மேலே நமக்கு பயம் வேண்டாம். ஒரு ஆமீன் சொல்லுங்க.
கர்த்தர் மேலே நமக்கு பயம் இருக்கட்டும். அல்லேலூயா. இங்கே சவுல் என்ன செய்திருக்கணும்னா, அவன் தேவனுக்கு பயந்திருக்க வேண்டுமே தவிர யாருக்கு பயந்திருக்க கூடாது? தாவீதுக்கு பயந்திருக்க கூடாது. தேவனுக்கு தான் அவன் என்ன செஞ்சுக்கணும்? தாவீதை கொடுத்ததற்கு நன்றி ஆண்டவரே இல்லையா. கர்த்தர் அவனை உயர்த்தி வைத்தா வைக்கட்டும் இல்லையா. கர்த்தர் அவனை உயர்த்த சித்தம் வைத்தா வைக்கட்டும். ஒருவேளை என்னால் 1000 பேரை தான் கொல்ல முடியும் அப்படின்னு கர்த்தர் எனக்கு சத்துவத்தை கொடுத்திருந்தா எனக்கு போதும், 1000 பேரை நான் கொன்னா போதும். ஒருவேளை தாவீதை 10,000 பேரை கொல்ற அளவுக்கு அவனை உயர்த்தணும்னு கர்த்தர் பலத்தை கொடுத்திருந்தா he can do it. அவன் 10,000 பேரை கொல்லட்டுமே, என்ன தப்பு இருக்கு? ஒரு ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் இப்படிப்பட்ட இருதயத்தை நமக்கு தருவாராக. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் சில வேளைகளில் ஒரு பெருமதி இல்லாத அல்லது நம்மை விட சிறியவர்களாக இருக்கிற அல்லது நம்மை விட தாளந்து இல்லாத சில நபர்களை நம்மளை விட கொஞ்சம் மேலே வந்துட்டே இருப்பாங்க. கவனமாக இருங்க. நம்மளை விட மேலே வந்துட்டே இருப்பாங்க. ஒரு நாளும் பொறாமப்படாதீங்க. அல்லேலூயா. ஒரு நாள் அவங்கள பார்த்து ரொம்ப காயமாகறாமல் பார்க்காதீங்க. ஒருவேளை நம்ம பக்கத்துலேயே ஒருத்தர் கடை போட்டு அவனுக்கு கடையை நடத்துறதுக்கே அவனுக்கு திறமை இருக்காது, ஆனால் நம்மளை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவன் க்ரோத் ஆகிறானா, அவனை பார்த்து பயப்படாதீங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்கள். எங்கள் சபையில் அங்கே ஒருத்தர் ஒரு சின்ன மளிகை ஜாமான் கடை வச்சுருக்கிறார் மதுரையில். அவர் ஒரு நாள் பாஸ்டர் வந்து சொல்லிட்டு இருந்தார், பாஸ்டர் நான் இத்தனை வருஷமாக பல வருஷமாக மளிகை ஜாமான் கடை அங்கே வச்சுருக்கிறேன், நல்லா போயிட்டுருக்குது. ஆனால் பக்கத்துலேயே இப்போ என்ன வந்துருச்சுன்னா ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட், எல்லாமே கிடைக்கிற மாதிரி என் கடை பக்கத்துலேயே சூப்பர் மார்க்கெட், பெரிய சூப்பர் மார்க்கெட் வருது. அவருக்குள்ளே இப்போ என்ன வந்துருச்சு சொல்லுங்கள்? பயம் இல்லையா. பாஸ்டர் ஒரே வார்த்தை சொல்லி அனுப்பிச்சாங்க, பிரதர் 1000 சூப்பர் மார்க்கெட் வரட்டும், அந்த சூப்பர் மார்க்கெட் மத்தியில் உங்கள் கடையை கர்த்தர் பெருக பண்ணுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் வரட்டும், எத்தனை பேர் பிஸ்னஸ் பண்ணட்டும், எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாக வரட்டும், அல்லது எத்தனை பேர் அவர் திறமையே இல்லாதவனாக இருக்கட்டும், தாளந்தே இல்லாதவனாக இருக்கட்டும், ஒருவேளை அவன் ஷைன் ஆகி மேலே வரட்டுமே, கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு தருகிறத தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் இந்த 2 கரங்களை விரித்து அவன் என்ன பண்ணியிருக்கணும்னா, நியாயப்படி அணைத்து கொண்டு தாவீதை அணைத்து கொண்டு, அருமையான தாவீதை தேசத்தில் கர்த்தர் எனக்கு தந்தார், அதற்காக நன்றி அப்படின்னு ஆண்டவரை அவன் துதித்திருக்கணும். ஆனால் அவன் என்ன பண்ணான்னா, அவன் மேலே காய்மகரமாய் பார்த்தான். ஹல்லேலூயா. அப்போ முதலாவது காரியம் நான் உங்களுக்கு சொல்கிறது, மனிதனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். ஹல்லேலூயா. முதல் காரியம், மனிதனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் இல்லையா. அதனால் டோன்ட் கம்பேர் வித் அதர்ஸ், யார் கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க. 2வது காரியம், 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 11வது வசனம். 1 சாமுவேல் 17:11 வாசிங்க. சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். கவனிங்க, கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். 2வது காரியம் எழுதிக்கோங்க, ஃபியர் ஆஃப் மேன் மேக்ஸ் அஸ் ஃப்ளீ ஃப்ரம் சேலஞ்சஸ். மனிதனுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா சவாலை சந்திக்காமல் நம்மளை துரத்தி ஓட வைக்கும். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? ஒரு மனுஷன் மேலே நமக்கு பயம் வந்துருச்சு அப்படின்னா, மனிதர்கள் மேலே நமக்கு பயம் வந்துருச்சுன்னா, நமக்கு வருகிறதான சவால்களை எதிர்த்து நின்று சமாளிக்க முடியாமல் உங்களை துரத்தி ஓட வைக்கும். எழுதிட்டீங்களா? அப்போ இஸ்ரவேலில் பாருங்க, இப்போ ஒரு புதிய சம்பவம் நடக்குது. இதுவரை நடந்திராத ஒரு சம்பவம் அங்கே நடக்குது. கவனிங்க. கோலியாத் அப்படிங்கிறதான ஒரு பெரிய ராட்சசன் அங்கே வருகிறான். அவன் தன்னை குறித்து பெருமையாக பேசி, தன்னை குறித்து பெருமையாக நினைத்து கொண்டு பெருமையாக பேசி கொண்டிருக்கிறான். அவன் சொல்றான், என் படையோடு நீங்க சண்டை போட வேண்டாம், என்ன தோற்கடிக்கிறதுக்கு யாராவது ஒத்தைக்கு ஒத்த வாடா அப்படின்னு சொல்றான். நம்ம பாஷையில் சொல்ல போனா ஒத்தைக்கு ஒத்த வாடா அப்படின்னு சொல்றான், கூப்பிடுறான். கவனிங்க, ஒருவேளை இந்த இஸ்ரவேல் இந்த தேசம் அனைவரும் பயந்தாங்கன்னு போட்டிருக்குது, ஓகே, அந்த படையில் இருக்கிறவங்கெல்லாம் பயந்து இருக்கலாம். ஆனால் யார் பயந்துருக்க கூடாது சொல்லுங்க? அப்புறம் எதுக்கு அவன் ராஜாவா இருக்கிறான் இல்லையா? ராஜா பயந்துருக்க கூடாது. ஏன் பயந்துருக்க கூடாதுன்னு சொல்றேன் பாருங்களேன். இந்த ராஜா சாதாரண ராஜா இல்லை, இவன் ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவன் தான் அந்த தேசத்திற்கே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. உயிரே போனாலும் யார் தான் நிற்கணும், யார் தான் போயிருக்கணும். இந்த ராஜா ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? 2வது, அவனுக்கு ஏற்கனவே பாருங்க, இவன் ஒரு புது ராஜாவோ இல்லை புதுசா இவன் ஏதோ முதல் காரியம் கோலியாத் ஒன்றும் வரல. இவனுக்கு அநேக யுத்த அனுபவங்கள் இருக்குது. அநேக யுத்தங்களை வென்று இருக்கிறான், ஜெயித்து இருக்கிறான். நிறைய யுத்தங்களை பார்த்தவன், பயிற்சியுடையவன், ஒரு பெரிய யுத்த வீரன், பெரிய சோல்ஜரும் கூட இந்த ராஜா இல்லையா? சில ராஜாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, சாலமோன்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் யுத்தத்திற்கு போகாத ராஜா. ஆனால் சவுல் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. அநேக யுத்தங்களை பார்த்தவன், பெரிய வெற்றியை எடுத்தவன். யுத்தம்னா அவனுக்கு என்னன்னு தெரியும், ஆயுதத்தை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும், சகல கலைகளையும் கற்றறிந்தவன்.
இன்னும் சொல்ல போனால் அவனுக்கு தேவையான யுத்த ஆடைகள் இருக்குது, ஆயுததாரிகள், சொடக்கு போட்டால் வர்றதுக்கு ஆயுததாரிகள் பாதுகாப்புக்கு இருக்கிறாங்க. எல்லா தாளந்துகள், எல்லா டேலண்ட்டும் இருந்தும் செயல்பட முடியாத ஒரு ராஜாவாக இருக்கிறான். இத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? எல்லா டேலண்ட்டும் இருக்குது, எல்லா கலைகளும் தெரியும், சகல காரியங்களும் தெரியும். இன்னும் சொல்ல போனா அவன் கோலியாத்து அரக்கனாவே இருக்கட்டுமே, ராட்சசனாவே இருக்கட்டுமே, இவன் எப்படி இருந்தான் சொல்லுங்க? இஸ்ரவேல் தேசத்துல இவன் எப்படி இருந்தான்? இவன் ஒன்றும் சாதாரணமா மக்களோட மக்களா சாதாரணமான ஆள் இல்லை. கவனிக்கிறீங்களா? எல்லா மக்களை விட இவன் பலசாலி. அந்த சோல்ஜர்ஸ் எல்லாத்த விட இவன் திறமைசாலி. சோல்ஜர்ஸ் எல்லாரை விட இவன் ரொம்ப ஹைட்டானவன், நல்ல உடற்வாகான உள்ளவன் இல்லையா? எவ்வளவு இருந்தாலும் அவனுக்குள்ள என்ன இருந்ததுன்னா, அவனை எழும்ப விடாம என்ன பண்ணினதுன்னா பயம். என்ன சொல்லுங்க? அவனுக்குள்ள சரீர பலம் இருக்கு, திறமை இருக்கு, தாளந்து இருக்கு, ஆனா பயம் அவனுக்குள்ள இருந்ததுனால எதிரியை சந்திக்க முடியாம, சவால்களை சந்திக்க முடியாத நிலவரத்திற்கு அவன் போனான். ஆனா அதே இடத்துல பாருங்க, இதுவரைக்கும் யுத்த பழக்கம் இல்லாத ஒரு ஆளு, ஆயுதத்தை கையில பிடிச்சதே இல்லாத ஒரு ஆளு, இன்னும் சொல்ல போனா யுத்தத்தை கண்ணால எப்படி யுத்தம் நடக்கும்னு பார்த்தவே வாழ்க்கையில பார்க்காத ஒரு ஆளு. யாரு? தாவீது. யுத்தத்திற்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு 50 ஆடை மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு பையன், ஒரு சின்ன பையன். ஆனால் அவன் வர்றான், தைரியமாக வந்து சொல்கிறான், டேய் நீ யாரை நிந்திக்கிற தெரியுமாடா அப்படிங்கிறான். ராமின்னு சொல்லுங்க, நல்லா கவனிங்க. தாவீது ஒரு காரியத்துக்கு பயந்திருந்தான். யாருக்கு பயந்தான்னா, அவன் கோலியாத்திற்கு பயப்படலை. யாருக்கு பயந்திருந்தான்? கர்த்தருக்கு பயந்திருந்தான். ராமின்னு சொல்லுங்க, நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் நீங்கள் நானும் வளர்ந்தோம் அப்படின்னா, எவ்வளவு பெரிய ராட்சச போல சூழ்நிலைகளுடைய வாழ்க்கையில் வந்தாலும் அதை பார்த்து நீங்களும் நானும் பயப்பட மாட்டோம். யாருக்கு பயந்து நிற்போம்? கர்த்தருக்கு பயந்து சவால்களை சந்திப்பதற்கு நீங்கள் நான் ஆயத்தம் உள்ள ஜனங்களாய் மாறுவோம். ஆயுதத்தை தூக்குனது கூட இல்லை அவன் வாழ்க்கையில். பட்டயத்தை எப்படி யூஸ் பண்ணணும்னு கூட அவனுக்கு தெரியாது. இன்னும் சொல்ல போனால் யுத்தத்தை அவன் கண்ணால் கூட பார்த்தது இல்லைங்க. ஆனால் அவன் வந்து அவ்வளோ பெரிய ராட்சசனுக்கு முன்னாடி சொல்கிறான். அவன் வந்து நின்னது கூட பிரச்சனை இல்லை, அவன் வாயில சொல்கிறான் பாருங்க சில வார்த்தைகள். என்ன சொல்கிறான்? கோலியாத்து கேட்குறான், என்ன நாயை அடிக்கவா வந்திருக்கிற, கல்லை தூக்கிட்டு வந்திருக்கிற அப்படின்னு கேட்கும்போது இவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான்? நீ நிந்திக்கிற கர்த்தர் பேரில் நான் வந்திருக்கிறேன். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறான். என்ன சொல்கிறான்? இன்னைக்கு கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். இன்னும் சண்டையை ஆரம்பிக்கலைங்க. எப்படி வெட்ட போறான்னு தெரியாது, எப்படி அவ்வளோ பெரிய ஆளை தோக்கடிக்க போறான்னு தெரியாது, யார் அவனுக்கு உதவி செய்ய போறான் ஒன்றும் தெரியாது. ஆனால் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறான், இன்னைக்கு நான் உன் தலையை நான் வெட்டு வேண்டாங்கிறான். அது மட்டும் இல்லை, உன் உடலை நான் எங்கே பண்ணுவேன்? ஆகாயத்து பறவைகளுக்கு நான் என்ன பண்ணுவேன்? தூக்கி எறி வேண்டாங்கிறான். ராமன் சொல்ல மாட்டீங்களே? ஹல்லேலூயா! இந்த தைரியமான வார்த்தை. எத்தனை பேர் வாழ்க்கையில் பிஸ்னஸ் பண்ணட்டுமே எனக்கு விரோதமா, எத்தனை பேர் எனக்கு முன்பதாக ஜெய்ஜாண்டிக்காக எழும்பட்டுமே, எத்தனை பேர் என் வாழ்க்கையில் எனக்கு விரோதமாக எழும்பி நிற்கட்டுமே, நீங்கள் தைரியமாக சொல்லுகிற வார்த்தை எப்பொழுது வரும்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா, அது அரக்கனே வந்து நின்னாலும் உங்கள் வார்த்தையில் வேற லெவலில் இருக்கும். ஹல்லேலூயா! அந்த வார்த்தை எனக்கு தெரிஞ்சு, நான் யோசிக்கிறேன், அந்த வார்த்தையை பார்த்தே கோலியாத்து கொஞ்சம் நடுங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். அப்படிதானா? யார் இது வரைக்கும் கோலியாத்தை பார்த்து சொல்லப்படாத வார்த்தை? யாருமே கோலியாத்தினுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வார்த்தையாவே சரித்திரத்திலேயே கேட்டிருக்க மாட்டான் இல்லையா? உன் தலையை வெட்டுவேன், உன் உடம்பை தூக்கி நான் எங்கே போடுவேன்? ஆகாயத்து பறவைகளுக்கு நான் தூக்கி வீசி வெட்டி தூக்கி வீசி எறி வேண்டாம். எவ்வளோ தைரியமான வார்த்தை பாருங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆனால் போக வேண்டிய ஆளுங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? உள்ள கூடாரத்துக்குள்ளே குத்த வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு இல்லையா? பயந்துக்கிட்டு நடுங்கிக்கிட்டு சகல திறமைகள் இருக்க வேண்டிய ஆள். காரணம் என்ன தெரியுமா பிரியமானவர்களே? அவன் மனுஷனுக்கு பயந்தான், தாவீதோ தேவனுக்கு பயந்தான். ஹல்லேலூயா! சவுல் மனுஷனுக்கு பயந்ததுனால அவன் வாழ்க்கையில வந்ததான சவாலை எதிர்த்து போராட அவனுக்கு திராணி இல்லாம தைரியம் இல்லாமல் போனது. ஆனா தாவீது கர்த்தருக்கு பயந்தபடினால என்ன பண்ணா? முன்னேறி சென்றான். அப்ப ரெண்டாவது காரியம், உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையிலேயே மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் மேலோங்கி நின்றதுன்னு சொன்னா, நீங்களும் நானும் உங்களுக்கு விரோதமாய் வருகிறதான சவால்களை சந்திக்க முடியாம போகும். ஹல்லேலூயா! படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன், எக்ஸாம் அனைவருக்கு பெரிய சவால். அப்படிதானா? எக்ஸாம்னாலே அநேகருக்கு தொடலாம் நடுங்கிறோம் இல்லையா? இன்விஜிலேட்டரை பார்த்தா தீவிரவாதியை பார்க்குற மாதிரி இருக்கும். சூப்பர்வைசர் அங்கிட்டு நடந்து வந்தாருன்னா, அவர் பாவம் சம்பளத்துக்கு என்ன பண்ணுறாரு? வாங்குற 4000 ரூபாய்க்கு பேப்பரை வச்சுக்கிட்டு சுற்றி வராரு.
ஆனால் இவனுக்கு பார்த்தா நான் சில 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 பிள்ளைகள்லாம் நான் பார்த்துருக்கிறேன் பாருங்கள், சில காலேஜஸ்லாம் நான் பார்த்துருக்கிறேன். ஏன்னா நானும் இன்வெஸ்டிகேட்டராக போயிருக்கிறேன், அதனால சொல்கிறேன். நம்மளை பார்த்தாலே இதை தீவிரவாதியை பார்க்குற மாதிரி பார்ப்பான். ஆனால் அவனுக்குள்ளே என்னது? பயம். பக்கத்தை இன்விஜிலேட்டர் இவன்கிட்ட பிட்டு பேப்பர் இருக்காது, ஒன்றும் இருக்காது இல்லையா, படிச்சிருக்கவும் மாட்டான், அது ரெண்டாவது விஷயம். சும்மா தான் உட்காந்துருப்பான். இவன் நினச்சா வெறும் பேரை மட்டும் எழுதி கொடுத்து பேப்பரை மடித்து கொடுத்துட்டு வந்தால் கூட அந்த நாளில் இன்விஜிலேட்டர் என்ன செய்ய மாட்டார்? ஒன்றும் சொல்ல போகிறதில்ல, ஒன்றுமே செய்ய மாட்டார் இல்லையா. இன்விஜிலேட்டர் ஏன்டா வெறும் பேப்பர் கொடுக்குன்னு கேட்க போகிறாரா? ஒன்றும் செய்ய மாட்டார். ஆனால் இவனுக்குள்ளே பாருங்கள், அந்த பக்கத்தில் வந்துட்டார்னா தீவிரவாதி ஏதோ கண்ணை தூக்கிட்டு வர்ற மாதிரி நடுங்கி போய் தொண்டெல்லாம் வறண்டு நாவெல்லாம் வறண்டு இல்லையா அப்படி போய் உட்காந்துருப்பான் ஸ்டூடெண்ட்டு. நான் சொல்கிறேன், கர்த்தருக்கு நீங்கள் பயப்பட்டீங்கன்னா இப்படிப்பட்ட பயம்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வர வாய்ப்பே இல்லை. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய இன்விஜிலேட்டராக இருக்கட்டும். என்ன சில பேருக்கு பாருங்கள், இன்டர்வியூ கண்டா பயம் இல்லையா. படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகும்போது சில பேர் இன்விஜிலேட்டரை பார்த்தா அந்த கோட்டு போட்டு அவன் கண்ணாடி போட்டு அந்த ஆஃபீஸ் ரூமில் அவன் உட்காந்துக்க அந்த சேரில் உட்காந்துருக்கிறத பார்த்த உடனே இவனுக்கு என்ன ஆயிரும்னா, என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனாலும் அவனுக்கு எல்லாம் மறந்துடும் இல்லையா. கை காலெல்லாம் அங்கே போய் உதறும். அவர் ஏதாவது ஒன்று கேட்டால் இவன் எதையாவது ஒன்று சம்மந்தம் இல்லாமல் சொல்ல. இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா, நீங்கள் மனுஷன் மேலே அவன் மேலே நீங்கள் பயந்தீங்கன்னா இதெல்லாம் நடக்கும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எந்த ஒரு மனுஷன் மேலேயும் நீங்கள் பயத்தை வைக்காதீங்க. கர்த்தரை மாத்திரம் நீங்கள் பயந்து அவரை சார்ந்து கொள்வீர் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஆட்கள் உங்கள் முன்னாடி இருந்தாலும் அவர்களை நீங்கள் ஈஸியாக சமாளிப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சில போதகர்கள் கூட பாருங்கள், அநேகம் பேர் சில ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. சில சில மூத்த போதகர்கள்லாம் வந்தாங்கன்னா ரொம்ப பயந்து ரொம்ப நடுங்குவாங்க. ஊழியர் சொல்லுவார், ஒரு ஊழியர் இந்த மாதிரி சொல்லுவார், வந்துட்டாங்கன்னா மரியாதை நிமித்தமாக மரியாதை கொடுக்கறது வேற இல்லையா, மூத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுங்கிறது வேற. ஆனால் உண்மையிலேயே லிட்ரலாகவே இவங்களுக்கு என்ன வந்துடும்னா, வார்த்தை வராது, தடுமாறி ஒரு மாதிரி பயந்து போய் நடுங்கி போய் என்ன செய்வாங்கன்னா ஒரு மாதிரி போய் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. கவனிங்க, நான் கர்த்தர் நம்ம பட்சத்தில் இருப்பானால் யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கர்த்தர் நமக்கு ஒரு தைரியத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்போ ரெண்டாவது ஒரு காரியம் இப்போ நம்ம என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னா, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கொண்டு வருகிற ரெண்டாவது கண்ணியம் என்ன அப்படின்னா, சவாலை சந்திக்காமல் நம்மளை என்ன பண்ணும்? ஓட வைக்கும். மூன்றாவது ஒரு காரியம், ஓகே டைம் இருக்குது, மூன்றாவது ஒரு காரியம், இந்த பயமானது நமக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறத நீங்கள் வாசிங்க. 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. என் கை அல்ல பெலிஸ்தரின் கையே அவன் மேலே விழட்டும் என்று. கவனிங்க, இந்த வசனம் நல்லா பாருங்க. ஆக்சுவலாக இந்த வசனம் எதிலிருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கணும் அப்படின்னா, சவுல் தாவீதை நோக்கி அதுல இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கணும். அப்படிதானா இல்லையா? அதுல இருந்து ஆரம்பிச்சிருக்கணும். வாசிங்க. சவுல் தாவீதை நோக்கி, இதோ என் மூத்த குமாரத்தியாகிய மேராவை உனக்கு மனைவியாக கொடுப்பேன், நீ எனக்கு நல்ல சேவகனாய் மாத்திரம் இருந்து கர்த்தருடைய யுத்தங்களை செய் என்றான். இது சொல்லியிருந்தா பரவாயில்ல, இது ஒரு உண்மையா நல்ல பாசத்தோட அவன் சொல்றான் அப்படின்னு நமக்கு அர்த்தம். ஆனா வசனத்தின் ஆரம்பத்திலேயே சவுலுடைய புத்தியை சொல்லிருச்சு இந்த வசனம். என்ன சொல்லுது அவனுடைய புத்தி? என்ன? என் கை அவன் மேல் விழாதபடிக்கு. என் கை அல்ல அப்படின்னா, இவனுக்கு தாவீதை கொல்றதுக்கு, இவனுக்கு தாவீது மேல கை வைக்கிறதுக்கு தைரியம் இல்லை. என்ன இல்லை? தாவீது மேல பொறாம இருக்குல்ல, கைமகரம் இருக்குல்ல, தாவீதை பிடிக்கல, என்ன செஞ்சிருக்கலாம்? ஒரே போடா தாவீதை என்ன பண்ணிருக்கலாம்? போட்டு தள்ளிருக்கலாம்ல. ஆனா இவனுக்கு தைரியம் இல்லை. அதனால என்ன பண்றான்? பெலிஸ்தியரின் கையே அவன் மேல் விழட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, இப்பதான் கவனிங்க, சவுலுடைய புத்தியை சொல்லித்தாரேன். இவன் என்ன நினைச்சான்னா, என் குமாரத்தையே இப்ப நான் எப்படியாவது என்ன செய்யணும்னா தாவீதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். இது நல்ல எண்ணத்துல நடக்கல, இது நல்ல எண்ணத்துல அவன் சொல்லலை. இப்படி நடத்தி வச்சா, இந்த கல்யாணம் நடந்தா இந்த நியூஸ் எங்க போகும் சொல்லுங்க? பெலிஸ்தருக்கு போகும். இந்த நியூஸ் பெலிஸ்தருக்கு போகும். நம்ம தலைவனுடைய தலையை எடுத்தவனுக்கு சவுல் ராஜா என்ன பண்ணாரா? பொண்ணையே போய் கட்டி வச்சாரா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இனி சவுலுக்கு அடுத்து யாரு தான் அங்க? தாவீது தான் அங்க அத்தாரிட்டி எடுக்க போறாரு. அதனால நம்ம எல்லாம் என்ன செய்வோம்? சேர்ந்து தாவீதை கொன்று போடுவோம் என்று சொல்லி பெலிஸ்தியர்கள் எழும்பி அவனை ஈஸியா கொன்னுருவாங்க. அப்ப கல்யாணம் அப்ப மக விதவையா போவாளே. இத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? அது அவனுக்கு கவலை இல்லை. கவனிக்கிறீங்களா? யாரை பகடக்காயா யூஸ் பண்றதுக்கு கூட அவன் ரெடி ஆயிட்டான்னு சொன்னா, தன்னுடைய மகளையே பகடக்காயா யூஸ் பண்றதற்கு இந்த சவுல் ரெடி ஆயிட்டான். யாரை கொல்லுவதற்கு?
தாவீதை கொல்வதற்கு. இப்போ மூன்றாவது காரியம் நீங்க எழுதி கொள்ளுங்க. ஃபியர் ஆஃப் மேன் லீட் அஸ் டு கான்ஸ்பயர். மற்றவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்வதற்கு இந்த பயம் நம்மை தூண்டிவிடும். தாவீது மேலே இருந்த பயம், அவனை டைரக்டா இவனை அடிக்கிறதற்கோ டைரக்டா கொல்லுவதற்கோ அவனுக்கு தைரியம் இல்லை. இப்போ என்ன நடக்குதுன்னா சூழ்ச்சி நடக்கிறது. எல்லாரும் எழுதுங்க, என்ன நடக்குது? சூழ்ச்சி. உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் மனிதர்களுக்கு நீங்களும் நானும் பயப்பட ஆரம்பிச்சிட்டோன்னு சொன்னால் அவர்களை வீழ்த்துவதற்கு நமக்கு தைரியம் வராது. சூழ்ச்சி செய்ய நம்முடைய மனது ஆரம்பிக்கும். அவனை எப்படியாவது வீழ்த்திடணும், எப்படியாவது சூழ்ச்சி செய்து கண்ணியில் சிக்க வச்சிடணும்னு சொல்லி சூழ்ச்சி செய்ய இந்த சவுல் ஆரம்பித்தான். கவனிக்கிறீங்களா? அதனால அவன் என்ன பண்ணான் அப்படின்னு நான் அடுத்தவங்களுக்கு சொல்லித்தாரேன். இந்த சூழ்ச்சி நிமித்தமாக அவன் என்ன செஞ்சான் அப்படின்னா, அந்த நாட்களில் நான் ஏற்கனவே ஒரு செய்தியில் சொன்னேன், ஆண்கள் தான் என்ன செய்வாங்க கல்யாணம் முடிக்கும் போது? சொல்லுங்க, டவுரி கொடுப்பாங்க இல்லையா? வரதட்சணை இப்போ யார் கொடுக்குறா? பெண்கள் கொடுக்குறாங்க இல்லையா? ஆனால் அந்த நாட்களில் ஆண்கள் தான் என்ன செய்யணும்? டவுரி கொடுத்து பொண்ணை என்ன பண்ணணும்னா கூட்டிகிட்டு வரணும் வீட்டுக்கு. இந்த பழக்கம் அங்கே இருந்தது. அப்போ இவன் என்ன பண்ணுறான்னா, எப்போ நான் என் மகளை நான் அவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், ஆனால் நீ எனக்கு என்ன செய்யணும்? ஒரு டவுரி தரணும். சரி சொல்லுங்க, என்ன டவுரி தரணும்? என்ன சொன்னான் தெரியுமா? 100 பெலிஸ்தியர்களின் நுனித்தோள்களை நீ என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 100 பெலிஸ்தியர்களை நீ கொல்லணும். ஒரு சாதாரண தாவீது 100 பெலிஸ்தியரை கொல்ல முடியுமாங்க? அப்போ கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்னவா டாஸ்க் இருக்குன்னா, அவனால் செய்ய முடியாத ஒரு டாஸ்க். அவன் அதை செய்ய போவான். எப்படியும் போனான்னா நிச்சயமா என்ன நடக்கும் சொல்லுங்க? அந்த இடத்துல போட்டுருவாங்க இல்லையா? அப்போ தாவீதும் செத்துருவான், என் பொண்ணையும் நான் சேவ் பண்ணிடுவேன். சூழ்ச்சி. சூழ்ச்சியின் மூலமாய் டைரக்டா அடிக்கிறதுக்கு தைரியம் கிடையாது. சூழ்ச்சி. இப்படி ஒவ்வொரு ஐடியாவா சூழ்ச்சி பண்ண தோணும். எப்போ நடக்கும் தெரியுமா? அதெல்லாம் மனுஷன் மேலே பயம் வந்துருச்சுன்னா அவனை சூழ்ச்சி பண்ணி சாகடிக்க தோணும். ராமன் சொல்லுங்க பார்ப்போம். உங்கள் வாழ்க்கையில் சில நபரை பிடிக்காமல் இருக்கலாம். நல்லா கவனிங்க. சில நபரை பிடிக்காமல் இருக்கலாம், சில நபர்களோட ஒத்து போகாமல் இருக்கலாம், உங்களுக்கு கருத்துகள் ஒத்து போகாமல் இருக்கலாம், சில விசுவாசிகள் கூட சில கருத்துகள் ஒத்து போகாமல் இருக்கலாம். ஆனால் நல்லா கவனிச்சுக்கோங்க, சூழ்ச்சி மூலமாக அவர்கள் மேலே உங்களுக்கு பயம் வந்துருச்சுன்னா அவர்களுடைய இன்னோசென்ட்டை பயன்படுத்தி, அவர்களுடைய வெகுளித்தனத்தை பயன்படுத்தி நீங்கள் சூழ்ச்சி பண்ணீங்கன்னா கர்த்தர் உடனடியாக ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது நான் சபைக்கு சில எச்சரிப்பாக கூட நான் சொல்கிறேன். அவர்கள் இன்னோசென்ட்டாக இருக்கிற நேரத்தில், அவர்கள் ரொம்ப வெகுளித்தனமாக அவங்கள நம்பும் போது அவர்களுக்கு விரோதமாக நீங்கள் சூழ்ச்சி செய்ய ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் கர்த்தர் நிச்சயமாகவே உடனடியாகவே நியாயம் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தாவீது ரொம்ப வெகுளித்தனமா, இவனுடைய திட்டம்லாம் அவனுக்கு தெரியாது. இன்னும் சொல்ல போனால் சவுலுடைய திட்டங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட யாருக்கும் தெரியாது, குடும்பத்துக்கு தெரியாது, மகளுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. அவன் போட்ட திட்டம் தாவீதுக்கு தெரியாது. ஆனால் தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். ஹல்லேலூயா. அவன் கேட்டதை கொண்டு வந்துட்டான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நான் கவனிங்க, எத்தனையோ காரியங்களை அந்த வேதத்திலேருந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக நான் காண்பிக்க முடியும். வெகுளித்தனமாக இருக்கிறவர்களை சூழ்ச்சி செய்து ஏமாச்சுன்னா கர்த்தர் உடனடியாக ரிசல்ட் கொடுப்பார், உடனடியாக பதில் தருவார். எதற்கு அவர் இறங்குறாரோ இல்லையோ, ஆனால் இன்னோசென்ட் பீப்புளை நீங்கள் ஏமாத்துறதுல கர்த்தர் ஒரு நாள் விட மாட்டார். காயின் ஆபேல் நீங்கள் சூழ்நிலை எடுத்து பாருங்களேன். காயினும் ஆபேலும் பலி செலுத்திட்டாங்க. பலி செலுத்தி முடிச்சாச்சு. இவனுக்குள்ள ஒரு காய்மாராக வந்துருச்சு, அவன் மேலே ஒரு பெரிய பொறாமை வந்துருச்சு. ஓகே, அடுத்த நாள் 2 பேரும் ரொம்ப கேஷுவலாக வாக் போய்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? 2 பேரும் கேஷுவலாக. ஆபேலுக்கு தெரியாது காயின் என்ன திட்டம் வச்சிருக்கிறான்னு தெரியாது. ஆனால் ரொம்ப வெகுளித்தனமாக இன்னோசென்ட்டாக அவன் மேலே தோல் மேலே கை போட்டு சாதாரணமாக பேசிக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. உட்காந்து பேசுகிறாங்க, நடந்து பேசுகிறாங்க, ஜாலியாக பேசிக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஆபேல் யோசிச்சிருப்பானா இந்த நேரத்தில் இவன் என்னை கொல்லுவான்னு? ஒரு நாள் யோசிச்சிருக்க மாட்டான், கொஞ்சம் கூட யோசிச்சிருக்க மாட்டான். அவன் யோசிக்காத நேரத்தில், இன்னோசென்ட்டாக இருக்கிற நேரத்தில் காயின் எழும்பி அவனை வெட்டி போட்டான். கர்த்தர் சொல்கிறாரு, ஆபேலினுடைய ரத்தம் என்ன செய்யுது? என்னை நோக்கி கூப்பிடுது. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அவன் நினச்சா நம்ம ரொம்ப ட்ரிக்கியாக பண்ணிட்டோம், அவன் நினச்சா ரொம்ப நம்ம சாமர்த்தியமாக பண்ணிட்டோன்னு. அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அலைந்து திரிகிறவனாக சாபத்தை பெற்றுக்கொண்டான். தேவ சமூகத்தை விட்டு விரட்டப்பட்டான். அலைந்திருந்து சாபத்தை அவன் பெற்றுக்கொண்டான். கவனிக்கிறீங்களா? நீங்கள் அம்னோனுடைய சரித்திரத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். அம்னோனுடைய சரித்திரம், அவனுடைய சகோதரி ரொம்ப அழகான ஒரு சகோதரி. அவள் மேலே இவனுக்கு ஒரு காம இச்சை. எப்படியாவது அவனுடைய வாழ்க்கையை கெடுத்து போடணும், தன்னுடைய இச்சையை நிறைவேற்றிக் கொள்ளணும் அப்படின்னு அவன் நினைத்து ரொம்ப நாளாக காத்திருக்கிறான். வேலை வரும், வேலை வரும், சூழ்நிலை வரும்னு ரொம்ப நாளாக காத்திருக்கிறான். ஆனால் அவனுக்கு வேலை வரவே இல்லை.
காத்திருந்து காத்திருந்து வேலை வரல. அப்போ இவன் என்ன பண்றான்னா ஒரு சூழ்ச்சி செய்ய ஆரம்பிக்கிறான், திட்டம் போட ஆரம்பிக்கிறான், ஒரு பிளான் போட ஆரம்பிக்கிறான். என்ன பிளான் போட்டான்? எல்லாருக்கும் தெரியும். என்ன பிளான் போட்டான்? சுகவீனமாக இருக்கிற சிக்கான பர்சன் போல, சுகவீனமாக இருக்கிறது போல நான் நடிக்கிறேன், நடிச்சு பெட்டில் படுத்துக்கிறேன். படுத்துட்டு அவன் சொல்லி விடுறான், ஆள்கிட்ட சொல்லி விடுறான். என்ன சொல்லி விடுறான்னா, ரொம்ப நான் சுகவீனமாக பலவீனமாக இருக்கிறேன், தயவு செய்து தாமார் எனக்கு அங்கேருந்து வந்து எனக்கு பொங்கி கொடுத்தான்னா, கொஞ்சம் சாப்பாடெல்லாம் பொங்கி எனக்கு ஆக்கி வச்சான்னா நான் சாப்பிட்டு கொஞ்சம் பலம் அடைஞ்சிருவேன், கொஞ்சம் எழும்பிடுவேன். இன்னசென்ட் ஃபேமிலி இல்லையா? இன்னசென்ட் ஃபேமிலிங்க, இன்னசென்ட் குடும்பம், இன்னசென்ட் பொண்ணு நம்பி வர்றா. நேரம் பார்த்து சூழ்ச்சி செய்தபடியே அவளுடைய வாழ்க்கையை கெடுத்து போட்டான். ஆனால் அதனுடைய விளைவு பார்த்தீங்களா? அதனுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, அதற்கப்புறம் அவன் ரொம்ப நாளாக வாழலை. அவன் குத்தி கொலை செய்யப்பட்டு மரித்தவனாய் அவன் காணப்படுகிறான். ராமின் சொல்லுங்க, அம்னோனுடைய வாழ்க்கை. நீங்கள் இயேசுடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஒரு கேரக்டர் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கேரக்டர் யூதாஸ். இந்த யூதாஸ் காட்டி கொடுக்குற வரைக்கும் அங்கே இருக்கிற ஒருத்தனுக்கு தெரியாத 11 பேரையும் ஏமாத்திட்டானே இல்லையா? இயேசுக்கு ஆவியில் தெரியும், ஆனால் அவரும் என்ன செய்யலை பெரிய அளவில். அவர் சொல்கிறாரு, கடைசி பந்தியப்ப சொல்கிறாரு, செய்கிறத போய் சீக்கிரம் செய்கிறார் இல்லையா? எல்லாரும் முன்னாடி சொல்கிறாரு, உங்ககிட்ட ஒருத்தன் தாயா என்னை காட்டி கொடுப்பாங்கிறாரு. அப்போயும் அவனுக்குள்ள என்ன பண்ணுறாங்கன்னா பேசுகிறாங்க. சீஷர்களுக்குள்ள என்ன பேசுகிறாங்கன்னா, ஆண்டவரே அது நானா, ஆண்டவரே அது நானா இருக்குமோ. ஒருத்தனுக்கு கூட யூதாஸ் மேலே சந்தேகம் வரலையே. கவனிக்கிறீங்களா? அவன் வந்து முத்தம் கொடுக்குறான், முத்தம் கொடுக்க போது கூட தெரியல, பாசத்தில் தான் வந்து முத்தம் கொடுக்குறான்னு எல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தானே. அப்போ கூட தெரியல யூதாஸ் தான் காட்டி கொடுப்பான்னு சொல்லி. கவனிக்கிறீங்களா? சூழ்ச்சியின் மூலமாக வீழ்த்தப்படுகிறான். கவனிக்கிறீங்களா? இதனுடைய விளைவு என்ன? அவன் பெற்றுக்கொண்ட ஒரு வெள்ளிக்காசை கூட அவனால் பயன்படுத்த முடியல. எல்லா வெள்ளிக்காசையும் தேவாலயத்தில் எரிந்து விட்டு எங்கே நேராக போனால் தூக்கிற்கு நேராய், குடல் சரிந்து விழுந்து சூழ்நிலைக்கு நேராக அவன் போனான். இன்னொரு நல்ல எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. ஆமான். இந்த ஆமானுக்கு யார் கூட வாய்க்க தகுறாரு சொல்லுங்க? யாரு கூட பிரச்சனை? மொர்தகாய் கூட. ஆமான் நினைச்சிருந்தா குதிரையை விட்டு இறங்கி வந்து மொர்தகாய் சட்டையை பிடிச்சி, ஏண்டா ஊரே எனக்கு வணக்கம் போடுது, உனக்கு ஒரு சல்யூட் போடுறதுக்கு என்னடான்னு அன்னைக்கே அந்த பிரச்சனையை முடிச்சிருக்கலாமா? முடிச்சிருக்க முடியாதா? ஆனா இந்த ஆமான் என்ன செய்த தெரியுமா? ஒரு மனிதனுக்குள்ள இருந்த அந்த 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 பொறாமையின் மூலமாக அல்லது அந்த கோபத்தின் அடையாளமாக இந்த ஆமான் என்ன செய்தான்னா, இன்னசென்ட்டான ராஜா கிட்ட போய் ஒரு கதை ரெடி பண்றான். கவனிங்க, இதுக்கு பின்னாடி ஒரு சூழ்ச்சி. இந்த சூழ்ச்சிங்கிற வார்த்தையை உங்களை அண்டர்லைன் பண்ணிட்டே நான் வர்றேன், ஹைலைட் பண்றேன். ஒரு கதை ரெடி பண்றான். என்ன கதை சொல்றான்? ராஜாவே, இந்த தேசத்துல உமக்கு விரோதமா ஒரு ஜனங்கள் இருக்கிறாங்க, இவர்களுடைய நடவடிக்கைகள்லாம் கொஞ்சம் சரியில்லை, இவர்களை நீங்க இப்படியே வளர விட்டா நம்முடைய ராஜ்யத்திற்கு விரோதமாகவே இவங்க எழும்பிடுவாங்க, என்னென்னலாமோ தேவையில்லாத வார்த்தையெல்லாம் சொல்லி ராஜாவுடைய இன்னோசென்ட் தன்மையை பயன்படுத்தி ராஜாவினிடத்திலிருந்து முத்திரை மோதத்தை பெற்றுக்கொண்ட உடனே அந்த முத்திரை மோதத்தை சீல் வைத்து லெட்டர் எழுதி அனுப்பிச்சிட்டான். என்ன லெட்டரு? யூதர்களை எல்லாம் என்ன பண்ணுங்க. ஆக்சுவலாக பிரச்சனை யாருக்கும் சொல்லுங்க? மொர்தகாய் என்கிற தனிநபருக்கும் ஆமான் என்கிற தனிநபருக்கும் நடந்த பிரச்சனை. ஆனால் அவன் செய்கிறான், சூழ்ச்சி செய்து யூதர்களை எல்லாம் அழித்து விடும்படியாக. இன்னும் சொல்ல போனா மொர்தகாய்க்கு அவள் என்ன பண்ணிட்டாங்க? தூக்கு மரத்தை வீட்டு வாசல்ல ரெடி பண்ணியாச்சு. எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ரெடி பண்ணிட்டான் பாருங்க. ஆனால் அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? கர்த்தர் ஒரு யூதர்களை கூட சாக விடவில்லை. ஹல்லேலூயா! சூழ்ச்சி செய்தா ஒரு நாள் ஜெயிக்க முடியாதுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு யூதர்களை கூட ஆண்டவர் சாக விடவில்லை. தூக்கில யார் போடப்பட்டானா? மொர்தகாய்க்கு ஏற்படுத்த தூக்கில் யார் போடப்பட்டா? ஆமான் போடப்பட்டான். கர்த்தர் இம்மிடியட்டா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். இந்த சூழ்ச்சி பண்ற வேலை மட்டும் நமக்கு வேண்டாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா! நீங்க தானியேல், நிறைய சம்பவம் ஞாபகம் வந்துட்டே இருக்கு. தானியேலை நீங்க எடுத்து பாருங்களேன். தானியேல் கூட இருந்தவங்கெல்லாம் ஒரு பெரிய கதை ஒன்று ராஜா கிட்ட போய் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, ராஜாவை ப்ளீஸ் பண்ற மாதிரியே, ராஜாவுக்கு ரொம்ப தாஜா போடுற மாதிரியே பட்டரா ஒரு கதை சொல்றாங்க. என்ன கதைனா, ராஜாவே, நீர் தான் ஒரு கடவுளை போல எங்களுக்கு. ஆக்சுவலா அவர் கடவுளை போல இவங்க நினைச்சாங்களா? உண்மையிலே நினைக்கல. அவங்க போட்ட திட்டமே யாருக்கு விரோதமாக? தானியேல் என்கிற ஒற்றை நபரோடு போடப்பட்ட திட்டம். அவன் தானியேலை என்ன பண்ணணும்னா கொல்லணும், அவ்வளவுதான். ஆனால் தானியேலை கொல்ல முடியாது. ஏன்னா அவன் ராஜாவுக்கு எப்படி இருக்கிறான்? க்ளோஸான ஆளா, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிறான். ராஜாவோட ஃப்ரெண்டு தானியேல். கவனிங்க,
இல்லையா? அரசு அலுவலகத்தில் ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கிறான், கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அவனை ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் அவன் ஒருத்தன் மேலே இவங்க பட்ட அந்த பொறாமை ஒரு பெரிய பிளான், ஒரு பெரிய சூழ்ச்சியை உண்டாக்குது. ராஜாட்ட போய் சொல்கிறாங்க, உங்களுக்காக நாங்கள் ஒரு பெரிய சிலையை நாங்கள் செய்கிறோம், அந்த சிலையை ஜனங்கள் எல்லாம் வணங்கணும். அதோடு நிப்பாட்டிருந்தா பரவாயில்ல. சொல்கிறாங்க, வணங்காத எல்லா ஜனங்களையும் நீங்கள் என்ன பண்ணுங்க, கொலை செய்யப்படணும், சிங்கக்கெபியில் போடப்படணும். இந்த திட்டமே யாருக்காக போடப்பட்டது? தானியேலுக்காக. ஆனால் இது ராஜாவுக்கு தெரியல. நல்லா கவனிங்க, இன்னசென்ட்டான ராஜா, வெகுளியான ராஜா, வெகுளியான ராஜாவை ஏமாற்றி தங்களுடைய சுயலாபத்திற்காக சூழ்ச்சி செய்தவர்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? ரிசல்ட் சொல்லுங்க, அவர்களும் அவர்கள் குடும்பம் முழுவதும் அதே சிங்கக்கெபிக்குள்ள இறக்கி தூக்கி எறியப்பட்டார்கள். இன்ஸ்டன்டா, இம்மிடியட்டா ஆண்டவர் ரிப்ளை கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து நான் தாழ்மையாக சொல்கிற ஒரு வார்த்தை, ப்ளீஸ் டோன்ட் யூஸ் யுவர் ஸ்மார்ட்னஸ் டு டெஸ்ட்ராய் பீப்புள். இன்னசென்ட்டான ஜனங்களை, இன்னசென்ட்டான மனிதர்களை அழிப்பதற்கு அல்லது அவர்களுக்கு விரோதமாக செய்வதற்கு, காரியங்களை முன்னெடுப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாகாதீங்க. ஹல்லேலூயா. மற்றவர்களுடைய அப்பாவித்தனத்தை யூஸ் பண்ணாதீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நியாயம் விசாரிப்பார். அல்லது நல்லா கவனிங்க, அது சாபமாய் நம்முடைய குடும்பத்திற்கு திரும்பும். அதில் எந்த சந்தேகமே இல்லை. இன்னசென்ட்டான பீப்புளுக்கு விரோதமாக நீங்கள் காரியத்தை ஏதாவது பிளான் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அது 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 மறைக்க முடியாத, எடுக்கப்படாத சாபமாக கூட நம்முடைய வாழ்க்கையில் சேரும். ரொம்ப ஜாக்கிரதை உள்ள ஜனங்களாக மாறணும். ராமன் சொல்லலாமா? சிலர்லாம் பாருங்க, ரொம்ப கன்னிங்காக, ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக, ரொம்ப ஸ்மார்ட்டாக செய்கிற மாதிரி நினச்சிக்குவாங்க. எனக்கு ரொம்ப அறிவாக இருக்குது, நான் ரொம்ப ஸ்மார்ட்டாக பண்ணுறேன், ரொம்ப கன்னிங்காக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படிப்பட்ட காரியங்களை ரொம்ப தைரியமாக செய்வாங்க, ரொம்ப துணிகரமாக செய்வாங்க. அநேக வேளைகளில் அறியாமல் சில காரியங்களை நம்ம செய்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக அதை என்ன பண்ணுவார்? மன்னிப்பார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அறியாமல் சில பேருக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம்? தவறு பண்ணிடுறோம். ஆனால் அறிந்தே பிளான் பண்ணியே ஒருத்தனை சூழ்ச்சி செய்து நம்ம கவுக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கர்த்தர் நிச்சயமாக அதை நியாயம் விசாரிப்பார். ஹல்லேலூயா. தாவீதுக்கு பயந்ததுனால எப்படியாவது ஒழித்து விடுவதற்கு என்ன பண்ணான்னா, சூழ்ச்சியை தொடர்ந்து சவுல் செய்து கொண்டே இருந்தான். ஒருவேளை உங்களுக்கு கடன் கேட்கணுமா, யாருக்கிட்டையாவது ஓப்பனாக கேளுங்க. எதையாவது 1008 போய் சொல்லி இல்லையா, அப்படிலாம் ஒருத்தன் மேலே விரோதம் இருக்கா, டைரக்டாக போய் காரியத்தை பேசி தீர்த்துருங்க. சூழ்ச்சியை பண்ணி அந்த காரியத்தை வளர்க்கணும் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. அறியாமல் செஞ்சால் பரவாயில்ல, கர்த்தர் நிச்சயமாக மன்னிப்பார். ஆனால் தெரிந்து அறிந்து சூழ்ச்சி செய்த மனிதன் மேலே இருக்கிற பயத்தினால சூழ்ச்சி செய்து, இன்னும் சொல்ல போனால் இந்த வேலை பார்க்குற இடங்கள்லாம் எல்லா ஆஃபீஸ்லேயும் பாருங்கள் ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கும் இல்லையா? எல்லா ஆஃபீஸ்லேயுமே, எல்லா வேலை செய்கிற இடங்கள்லையுமே என்ன இருக்கும்? ஒரு பெரிய அரசியல். இந்த அரசியல் எதனால் நடக்குது தெரியுமா? எதனால் நடக்குதுன்னா, அவர்கள் மேலே இருக்கிறதான பயம். ராமின்னு சொல்லுங்கள். ஒரு புது ஆள் வேலைக்கு வர்றான் அப்படின்னா உடனே நம்ம சீட்டு என்ன ஆயிரும்? காலியாயிருமோ அப்படின்னு. ஆக்சுவலாக அவன் ஹெல்ப் பண்ணுறதுக்கு கூட வந்திருக்கலாம். இவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கூட என்ன பண்ணியிருக்கலாம், ஓனரு இன்னொரு ஆளை கூட போட்டிருக்கலாம். இவனுக்கு அதெல்லாம் தெரியாது. நம்ம சீட்டு எங்கே காலி ஆயிருமோ, நம்மளை வேலையை விட்டு தூக்கிடுவானு சொல்லி எப்போ பார்த்தாலும் அவன் மேலே பொறாமப்படுறது, தேவையில்லாமல் கோவப்படுறது, தேவையில்லாமல் அவனை பற்றி போய் போட்டு கொடுக்கறது, ஆட்டோமேட்டிக்காக மாறிடுவாங்க. தன்னுடைய குணத்தையே ஆட்டோமேட்டிக்காக மாற்றிடுவாங்க. இதெல்லாம் எப்போ நடக்கும்னா, மனுஷன் மேலே பயம் இருந்துச்சுன்னா தன்னால் அந்த சூழ்ச்சி செய்கிற சுபாவம் நமக்குள்ளே வந்துடும். ஒரு ஆமீன் சொல்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஒரே ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது, மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். இதோட நான் முடிக்க நான் விரும்புகிறேன். ஒரு குடும்பம் இருந்தாங்க, ஒரு கணவன் மனைவி. நல்லா திருமண வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருந்தது. இந்த கணவன் மனைவிக்குள்ளே இவங்க எப்பயோ ஒரு இடத்துல கடன் வாங்கியிருந்தாங்க. கவனிங்க, ஒரு ரொம்ப க்ளோஸான ஒரு ரிலேஷன், ஃப்ரெண்டு கூட நல்ல ரொம்ப நெருக்கமான நம்பிக்கையான ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கியிருந்தாங்க. இந்த கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நாள் பிரிவு வந்தது. அந்த பிரிவு சண்டையாகி கொஞ்சம் விரிசலாகி டைவர்ஸ் லெவலில் போய் நின்னது. டைவர்ஸ் லெவலில் டைவர்ஸ் ஆகலை, ஆனால் 2 பேரும் பிரிந்து வாழ தொடங்கி விட்டார்கள். ஆனால் இந்த கணவன் மனைவியில் இந்த கணவன் என்ன பண்ணார்னா, எப்போயோ என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த கடன் வாங்கினவர்கிட்ட என்ன பண்ணிட்டாரு, கடனை திருப்பி கட்டி முடிச்சிட்டார், கடனை கொடுத்து முடிச்சிட்டார். ஆனால் இவர்களுக்கு நடந்த இந்த சண்டை, இவர்கள் பிரிந்திருக்கிறத அதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இந்த நபர் இருக்கிறார் பாருங்க, கடன் கொடுத்த நபர் அநேக நாட்களாக அவர் மனைவி கிட்ட போய் அந்த கடனை கண்டினியூஸாக என்ன பண்ணார் சொல்லுங்க, வாங்கிக்கிட்டே இருக்கிறார்.
கண்டினியூஸாக அநேக மாதங்கள் வாங்கிக்கிட்டே இருக்கிறார். எண்ணி 2 மாதம் தாங்க. இது கணவனுக்கும் பார்த்து தெரியாது, மனைவியும் தெரியாது. மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா, சரி வாங்கின கடனை என்ன பண்ணுவோம் கொடுப்போம்னு சொல்லி கஷ்டப்பட்டு பாடுபட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னசென்ட்டாக சொல்லுங்கள் அந்த வார்த்தை என்னது, அப்பாவித்தனமாக இன்னசென்ட்டாக அந்த கடனை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ சமரசம் ஆயிடுச்சு, 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. யாரும் கணவன் மனைவி 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. குட்டு வெளிப்பட்டது. என்ன வெளிப்பட்டது? இவனுடைய திட்டம், நான் ரொம்ப நாளாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறேனே, நான் எப்பயோ கொடுத்து முடிச்சிட்டேனேங்கிற. கவனிக்கிறீங்களா? எண்ணி 2 மாதம்தான். இவர்கள் மொத்தமாக என்ன பண்ணாங்கன்னா, வாங்கின காசில் வாங்கின நகை எல்லாத்தையும் தூக்கிட்டு பஸ்ஸில் போய்கிட்டு இருந்தாங்க. மொத்த நகையும் அடிச்சுட்டு போயிட்டாங்க. யாரு? இந்த கடன் கொடுத்தவனோட மொத்த நகையும் போயிடுச்சு. மொத்த காலங்காலமாக சேமித்து வைத்த தன்னுடைய வாழ்க்கை எதிர்காலத்திற்கு எல்லாம் சேமித்து வைத்த மொத்தமும் 2 மாசத்துல எவனோ ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான். கவனிக்கிறீங்களா? சூழ்ச்சி செய்து அப்பாவித்தனமாக இருக்கிறதான ஜனங்களை நீங்கள் தொடர்ந்து ஏமாற்ற, நீங்கள் சூழ்ச்சி செய்ய உங்கள் மனது முற்படுமானால் உடனடியாக பதில் வரும். ராமேன் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. இது எப்போ நடக்கும்னா, மனிதனுக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா, சூழ்ச்சி செய்கிற சுபாவம் நமக்குள்ளே வந்துடும். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எனக்கு இது வேண்டாம். இன்றைக்கி ஒரு 3 காரியங்களை நம்ம பார்த்துருக்குறோம் அப்படின்னு நினைக்கிறேன், இல்லையா? முதல் காரியம் சொல்லுங்கள். மனிதனுக்கு பயப்படுகிற பணியும் என்ன விதமான கண்ணியை வருவிக்கும்? நமக்கு ஈக்குவலான ஆள், இல்லையா, அவங்க இருந்தால் கூட அவங்களோடு கூட நம்மளை கம்பேர் பண்ண, ஒப்பீடு பண்ண வைக்கும். 2வது, சவாலை சமாளிக்க முடியாம என்ன பண்ணுவோம்? பின்னிட்டு ஓட வைக்கும். சவாலை நம்ம எதிர்கொள்ள முடியாது. 3வது என்ன சொன்னேன்? மற்றவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்வதற்கு நம்மளை தூண்டும். இன்னும் அநேக காரியங்கள் இருக்கு. அடுத்த வாரம் இது அப்படியே இந்த சேர்மனை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இந்த வாரத்தில் கண்களை மூடி சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க கர்த்தருடைய சமூகத்தில். ஆண்டவரே, இந்த நாளில் நீங்கள் கற்றுக் கொடுத்த பாடத்திற்காக ஸ்தோத்திரம். மனிதனுக்கு பயப்படுகிற பயம் எங்களுக்கு வேண்டாம். அதன் மூலமாய் வருவிக்கிற கண்ணி எங்களுக்கு ரொம்ப மோசமாக இருக்காது, எங்களுக்கு வேண்டாம். தயவு செய்து ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மாத்திரம் எங்களுக்கு போதும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மாத்திரம் எங்களுக்கு போதும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மாத்திரம் போதும். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பார்வோன் பாருங்க, அவன் யோசேப்புக்கு இடம் கொடுத்த பொழுது, யோசேப்பின் குடும்பத்திற்கு இடம் கொடுத்த பொழுது எகிப்து ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆனால் இன்னொரு பார்வோனும் வந்தான். என்னைக்கு அவன் ஜனங்கள் மேலே பயந்தானோ, என்னைக்கு அவன் தேவையில்லாத பயத்தை ஜனங்கள் மேலே வைத்தானோ, அதனுடைய விளைவு என்னன்னா, எகிப்தே சீர்குலைந்து போனது. கர்த்தர் ஆசீர்வதித்தார் யோசேப்பின் நிமித்தமாய், இஸ்ரவேல் ஜனத்தின் நிமித்தமாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார் எகிப்தை. ஆனால் இப்போ இந்த பார்வோனின் நிமித்தமாய் கர்த்தர் எகிப்தியரை அடித்தார். கர்த்தர் எகிப்தியரின் பிள்ளைகளை அடித்தார். காரணம் என்ன தெரியுமா? ஜனங்கள் மேலே அவன் வைத்த பயம். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, மனுஷன் மேலே தேவையில்லாத பயத்தை வச்சு உங்ககிட்ட நாங்கள் அடியை வாங்கிடக்கூடாது. மனுஷங்கிட்ட தேவையில்லாமல் பயத்தை வச்சு உங்ககிட்ட நாங்கள் அடியை வாங்கிடக்கூடாது. எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. மனுஷனுக்கு முன்பதான் நாங்கள் தைரியமாய் நிற்க, தாவீதை போல தைரியமாய் நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க டாடின்னு கேளுங்க. இது எப்போ நடக்கும்னா, கர்த்தரை சார்ந்து நிற்கும் பொழுது, கர்த்தரையே சார்ந்து நிற்கும் பொழுது நமக்கு பயம் என்பது சுத்தமாக இருக்காது. எத்தனை பேர் நமக்கு முன்னாடி எழுப்பி இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆட்கள் நமக்கு முன்னாடி இருந்தாலும், எவ்வளோ பெரிய அட்மினிஸ்ட்ரேஷனில், அத்தாரிட்டியில், பவரில் இருந்தாலும், என் கூட கர்த்தர் இருக்கிறார், உன்னை பார்த்து நான் பயப்பட போகிறதில்ல. சில பேர் இந்த காலை நேரத்தில் சொல்கிறீங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இந்த பயப்படுகிற பயத்தினால பலவிதமான கண்ணி என் வாழ்க்கையில் வரும். இந்த பயப்படுகிற பயத்தினால நான் எனக்குள்ள சூழ்ச்சி செய்கிற ஒரு சுபாவம் வரும். சூழ்ச்சியின் சுபாவங்கள் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொன்னது போல அநேக நாட்களாக ஏமாற்றி கொண்டு, மனைவியை ஏமாற்றி, கணவனை ஏமாற்றி கொண்டு, மனைவியிடத்தில் போய் தொடர்ச்சியாக கொடுத்து முடித்த பணம், கொடுத்து முடித்த கடன்,
ஆனால் தெரியாமல் யாருக்கு சொல்ல தெரிய போகுது? அவங்கன்னா சண்டையில் தானே இருக்காங்க, அவங்களுக்குள்ள என்ன பேசிக்கவா போகிறாங்க? இல்லை நம்ம வாங்குறதுனால யாருக்கு தெரிஞ்சிட போகுது? இன்னைக்கோ முடிக்கப்பட்ட கடனை தொடர்ச்சியாக வாங்கிட்டு இருந்தான் பாருங்க. 2 மாசத்துல மொத்தத்தையும் இழந்துட்டான். 2 மாசத்துல மொத்த நகையும் போயிடுச்சு. ஆண்டவர் இந்த கால நேரத்தில் நம்மளை பார்த்து எச்சரிக்கிறார். மனுஷனுக்கு விரோதமா நீ எழும்பாத, யாருக்கு தெரியும்னு நினைக்காத, சூழ்ச்சி செய்கிறது வேண்டாம். அது ஒரு பெரிய சாபம். இந்த சாபம் நம்ம குடும்பத்தில் தங்கிரும், நம்ம பிள்ளைகள் மேல அந்த சாபம் வந்துடும். நல்ல ஆவியானவர் எங்களை எச்சரிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த நல் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தருடைய கரம் எங்களை நடத்துவதாக இயேசு மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. யாவர் எழுந்து நிற்போம். ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கென்று நாம் காணிக்கையில் நாம் செலுத்துவோம். பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால். நல்ல ஒரு பழைய பாடல்.